போயிட்டானா அவனை கடவுள்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே பிறவன் உசுரோட இருந்தான். தானே கடவுள் நான் வாதித்தான். வஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, இந்த நதிகள் எல்லாம் என் காலடியில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அலைசலி முல்கு மிஸ்ருடைய ஆட்சி என் கையில இல்லையா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப்பு, உங்களுக்கு பெரிய ரப்புன்னா. ரப்புலையும் சாதாரண ரப்புக்கு கொண்டாடல, பெருங்கடவுளுக்கு உரிமை கொண்டாடுறான். அப்ப நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாம் அழைச்சாங்க. அந்த காலத்துல உசுரோட, இப்ப சித்தே பேசக்கூடாது. எப்ப அழைச்சாங்களோ அப்ப உசுரோட இருந்தானா இல்லையா? போனதை போய் அழைச்சாங்களா? உசுரோட இருந்தும் அழைக்கலாம். அழைக்கப்பட்ட உடனே மொய்த்தாகி விட்டார்னு அர்த்தம் எடுக்க முடியாது. இதுக்கு பதில் சொல்லவில்லையானால் அந்த ஆயத்தை வைத்து இந்த கருத்தினை வழிபடுத்த கூடாது. நீங்க எதை இது உள்ளதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகுன ஷையன் வஹும் யுக்லகுன அம்வாத்துன் கைர ஹய்யாயின் வமா யஷூருன அய்யான யுபஅஸூன். இது உங்களுக்கு எந்த வகையிலும் ஆதாரமா நிக்காது. இவ்வளவுக்கும் பதில் சொல்லலன்னு சொன்னா இனி ஒரு அமர்வுல இந்த ஆயத்தை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. இதுக்கு பதில் நான் சொன்னது பதில் சொன்னா சொல்லணும். இப்ப நாங்க சொன்ன மலக்கு ஹசீத்து சொன்னது, ஷைத்தானுக்கு சொன்னது, ஃபிரௌன ரப்புன்னு சொன்னதுக்கு பதில் சொன்ன பதில், இதற்கெல்லாம் சொல்லிவிட்டு அம்பாத் தான் அப்போ மௌத்தா போய் தான் கடந்தான்னு ப்ரூவ் பண்ணா இதுல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டார்கள் நீங்க சொல்லணும். ஆக நீங்க எடுத்து வச்சதுல ஒரு ஆயத்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உங்களால் இந்த பிரச்சனைக்கு எடுத்து வைக்கப்பட முடியாத நிலையில நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். இதுக்கு நீங்க பதில் சொல்ற பார்த்து அது இன்னும் ஃபைனல் ஆகும். இது பதில் சொல்லலைன்னா அதான் முடிவு. ஒரு குறைஞ்சி வச்சு உங்க ஆதாரத்தில் ஒண்ணும். அடுத்தது ஒரு சின்ன விஷயம், ஒரு தகவலுக்கு உள்ள விஷயம் ஒன்று சொன்னாங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற வரைக்கும் மக்கள் என்ன செஞ்சாங்க? தௌஹீதுல தான் இருந்தாங்க. அவங்க வஃபாத்துக்கு மௌத்துக்கு பிறகு, அதாவது வாதிட்டீங்க, அவங்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் போயிட்டாங்கன்னு சொல்லி அதுவே தவறான வாதம். எல்லாத்தையும் தேடி பார்க்கணும். குர்ஆன் விஷயத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், பல விஷயங்களை பார்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கும்போது அவன் காபிரா போயிட்டான், நல்லா குர்ஆன்ல சொல்றான். மௌத்தான பிறகு மட்டும் போகல, ஹயாத்தோட இருக்கும்போதே ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடம் குஃப்ரை உணர்ந்த பொழுது கால மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார். காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியுங்கள் சொன்னார்கள் நாங்க அன்சாருல்லாஹ்வா இருக்கிறோம். ஆமன்னா பில்லாஹி வஷஹது பி அன்னா முஸ்லிமூன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே போயிட்டான், பிந்தி போகல. அவன் ஷிர்க்குக்கு போனது, அவன் குஃப்ருக்கு போனது எல்லாமே எப்ப நடந்து போச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலத்திலே ஏற்பட்டு போச்சு. இருந்த காலத்திலேயே அவருக்கு தெரியவும் செஞ்சிச்சு. அஹஸ்ஸன் அல்லாஹ் சொல்றான். ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா, அஹஸ்ஸனா உணர்வது, அஹஸ்ஸனா அதாவது ஐம்புலன்களில் ஒன்றை கொண்டு உணர்வதுக்கு பேர் தான் ஹிஸ்ன்னு சொல்றது. ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா, ஈசா அவர்களிடம் இருந்து உணர்ந்த பொழுது அல் குஃப்ர, இவங்கள்ட்ட குஃப்ர் இருக்குது என்பதை உணர்ந்த போதுன்னு சொல்றான். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் ஆயத்து நம்பர் 352 அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 52வது வசனம். அவன் 352ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே அவன் ஒரு மாதிரியா போயிட்டாங்கன்னு வழங்குது. அதை ஒரு தகவலுக்காக சொல்றேன். இந்த வாதத்தை வாபஸ் வாங்கிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் தௌஹீதுல இருந்தாங்க, அவங்க போன பிறகுதான் ஷிர்க்குக்கு வந்தாங்கிறத வாபஸ் வாங்கிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே அவன் ஷிர்க்குக்கு போயிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே அவங்களுக்கு இது தெரியும், நல்லா தெரியும், அப்பவே தெரியும். நல்லா கேட்கிறேன், பிறகு எப்படி அவரு குந்தலையும் சையதன் நீங்க சொல்லுவீங்கல்ல வழக்கம், அப்ப நான் இதை எடுத்து வைக்குவேன். அதுக்கு தான் அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்ப முந்தைய அவர் உசுரோட இருக்கும் பொழுதே அவருக்கு தெரியுது. சரியா போச்சா? அடுத்தது இதுக்கும் பதில் இல்ல, அது சொல்றேன். மல் மசீஹ் என்ற ஆயத்தை எடுத்து வச்சாங்க. அந்த ஆயத்தில் இருந்து ஒரு ஆயத்து ஒரு ஆயத்துக்கு விளக்கமா இருக்கும். அல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பாலுஹு பாலா, குர்ஆனுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு தஃப்சீர் செய்யும் என்ற ஒரு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து எடுத்து வைத்தார்கள். அவர்கள் எடுத்து வைத்த ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து என்ன கருத்தை கொடுக்குதோ அதன் அடிப்படையில் நாம விளக்கம் சொல்றோம். ஒரு ஆயத்துக்கு ஆயத்து வரக்கூடிய விளக்கத்தை சொன்னோம், அதை கண்டுக்கிறாம அவங்க என்ன செய்யறாங்க? அபூபக்கர் நான் சொன்ன விளக்கம் கொண்டு போறாங்க. முதலாவது இது விதிக்கு மாற்றம், திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க. ஒப்பந்த விதியில நம்ம பேசியிருக்கிறோம், இந்த ஒரு அடிப்படையான விஷயம். அதுக்காக அபூபக்கர் சித்திக்க நாங்க மறுக்கிறோம் அர்த்தம் இல்ல. இந்த ஒப்பந்த விதியில ஒரு கருத்து தீர்வு வரணும்னு சொன்னா அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ரெண்டா ஒரு கருத்து வரும். ஒன்று விஷயத்துல எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு தவறு செஞ்சா கூட நம்ம ஏத்துக்கிற முடியாது. அதுக்கு தான் அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஒத்துக்கிட்டு இருக்கிறோம்? குர்ஆன்ல இருந்து காட்டணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுல இருந்து காட்டணும். அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னாலுமான்னு கேட்டார் புலவர் அவர்கள். கேட்டார், எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னாலுமா? சேர்ந்து சொன்னாலும் தான் அது வரக்கூடாதுன்னு சொன்னோம் வீடியோ கேசட்ல. ஒப்பந்தம் பேசும்போது, ஒப்பந்தம் பேசக்கூடிய நேரத்தில் அப்படியே கேட்கும்போது அப்படியே நம்ம பதில் சொன்னோம். அவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செஞ்சாங்கிறத எடுத்து வைத்திருக்க கூடாது, அது விதி மீறல். ஆனாலும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன், கடைசியா அதுக்கு பதில் சொல்லுவேன். அது தேவையே இல்லை என்றாலும் கூட எடுத்து வைக்கப்பட்ட காரணத்தில் வழக்க சொல்லுவோம். இனி இது மாதிரி எடுத்து வைக்க கூடாது. வேற இது மாதிரியான விஷயங்களை
எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா நம்ம பேசுற அடிப்படையில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தங்கிறது ஒன் சைடில் எழுதிக்கிறல. இந்த ஒப்பந்தத்துக்காக ஒரு நாள் நம்ம செலவழிச்சிருக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அதுல வர்ற சாதக பாதகங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டாக்கு இதை தீர்மானிச்சிருக்கிறோம். ஒப்பந்தத்தில் எழுதின விதி பிரகாரம் அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்களே, அதை இப்படித்தானே புரிஞ்சுக்கிட்டாங்க போகக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய வசனத்துக்கு தானே என்ன விளக்கம் தர்றான், இதான் பாயிண்ட். தானே விளக்கம் தர்ற அதை ஏற்றுக்கொள்வதா அபூபக்கருடைய சொல்ல ஏற்றுக்கொள்வதாங்கிற கொஸ்டின் வரையில அப்பவும் நீங்க அபூபக்கருடைய சொல்ல ஏத்துக்கிறீங்களா? அதாங்க பிரச்சனை. அதனால இப்ப பாயிண்ட்க்கு அதுக்கு தலீலாக நிக்காது. நீங்க அபூபக்கர் விஷயத்தை எடுத்து வைத்தது நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிற விவாதத்துடைய ஷரத்து பிரகாரம் ஷரத்து வாழ்ச்சி காட்டியிருக்கிறாங்க. அதனால அதை எடுத்து வைக்க கூடாது. சஹாபாக்கள் கருத்தா இருந்தாலும் நம்ம சொல்லி எழுதியிருக்கிறதுனால அதை விட்டுருங்க. இப்ப வாங்க அந்த ஆயத்துக்கு நாங்க என்ன நிரூபிச்சோம்? அதாவது மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ரசூல். முகம்மது ரசூலை தவிர வேறு இல்லை. அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள். சரியா? எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள் என்று சொல்றதுனால அவர் செல்லவில்லை என்று அதுல வரும். இனி செல்லுவார் வேண்டுமானால் அதில் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அவரும் சென்று விட்டார்னு எடுக்க இயலாது. முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள். சென்று விட்டார்கள் என்ன? சென்றுட்டாங்க. அவங்க இவங்க என்ன ஆட்சி தெரியல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள் எடுக்க முடியாது. ஆனா அதுல எடுக்கிறதா இருந்தா என்ன எடுக்கலாம்? இனி சாகுவார்னு விட எடுக்கணும். இனி சாகலாம், இனி மௌத்தாகலாம் தான் எடுக்கலாம். ஏன்னுட்டு அப்பவே செத்துட்டாங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா இந்த ஆயத்து யாருக்கு இறங்குனுச்சுங்கிறதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஆயத்திற்கு முன்னே இறந்து விட்டார்கள் என்பது அர்த்தமாக இருந்தால் இந்த ஆயத்து இறங்குனது யாருக்கு? முகமது ரசூலை தவிர வேறு இல்லை. அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள், அது மாதிரி முகமதும் சென்று விட்டார் அப்படிங்கிறது அர்த்தமா இருந்தா இது யாருக்கு வந்து அல்லாஹ் சொன்னா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆவலைங்கிறதான இந்த ஆயத்திலிருந்து விளங்குது. இந்த ஆயத்திலிருந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர மற்றவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி மௌத்தாவார்கள் நீங்க விளங்கினால் இதே மாதிரி ஏன் அதை நீங்கள் வழங்கவில்லை? குர்ஆனிலிருந்து ஏன் குர்ஆனை வழங்க மறுக்கிறீர்கள்? மா மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூல். மஸீஹ் இப்னு மர்யம் ரசூலை தவிர யாரும் இல்லை. கது கலத்து மின் கப்லிஹி ரசூல். அவருக்கு முன்னாடி எல்லா தூதர்களும் போயிட்டாங்க, அவர் போகல. ரெண்டு ஆயத்தை இணைச்சு இதை ஏத்து அதை மறுக்காம அதை ஏத்து இதை மறுக்காம அழகான முறையில் சொல்லலாமே. இனி போவார்னு சொல்றீங்களா? நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இனி போவார். வஹி இறங்கின காலம் இருந்துச்சு, அது வரைக்கும் இருந்தது ப்ரூஃபாகும். அந்த வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இது இறங்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன வசனமா இருந்தா கதை வேற, பிந்தி மௌத்தா போயிருக்காருங்களாம். இந்த மல் மஸீஹ் மஸீஹை பற்றி சொல்ற வசனமும் இறங்குனது குர்ஆன்ல தான், ரசூலுல்லாஹ்வுக்கு தான். அது என்ன மதனியா மக்கியாங்குது? அதை எடுத்து காட்டுங்க. ரெண்டு மதனி. அது சொல்ல வர்றேன். மதீனாவுல தான் இறங்குது ரெண்டுமே. அப்ப மஸீஹ் இப்னு மரியத்தை பத்தி உள்ளது அப்பதான் இறங்குது. மஸீஹ் இப்னு மரியம் வந்து அவர் ஒரு ரசூல் தான், அவருக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க, அவர் மட்டும் போகல. முகமது ரசூல் தான், அவருக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க, அவர் மட்டும் போகல. முகமது இனி போவார், ஈசாவும் இனி போவார். அந்த காலத்துல இருந்து பேசினா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அவர் போகலங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இவ்வளவு தெளிவா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்க அவர் அபிப்பிராயம் இவர் அபிப்பிராயம் திரும்பிக்கிட்டு போகாம அல்லாஹ்வுடைய வசனத்தில் இருந்தே விளங்கணும். இதை எப்படி விளங்கணுமோ திறந்த மனசோட சிந்திக்கணும். இதை நம்ம ஒரு கருத்தை கொண்டுட்டோம் இது வரைக்கும், அதை நிலைநாட்டுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அல்லாஹ்வுடைய வசனத்தை இது நம்ம எந்த பார்வையில் வழங்குறோமோ அந்த பார்வை இதுக்கும் கொடுக்கணும், அதன் அடிப்படையில் சிந்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி மௌத்தாவாருங்கிறது தான் உங்களுக்கு விளங்க முடியுமே தவிர வேற விளங்க முடியாது. இது என்னுடைய சொந்த அனுமானத்துல சொல்லல, நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிற நானும் ஒப்புக்கொண்டிருக்கிற குர்ஆனுடைய வசனம் குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமா இருக்கும் என்ற அந்த அடிப்படை சொன்னீங்களா இல்லையா? அதன் அடிப்படையில தான் நான் ப்ரூஃப் செய்து காட்டியிருக்கிறேன். அதனால இது வந்து நிக்காது. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றேன்னு சொன்னல, அதுக்கு நான் பதில் சொல்ல கடமை இல்லை. இருந்தும் சொல்றேன்ல, யாவது தெரியும். அதுல நீங்க மறுபடியும் அதை பத்தி பேச்ச எடுக்கவே கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை விவாத ஒப்பந்தத்துக்கு மீறல் ரெண்டு தடவை சுட்டி காட்டணும்னு மூணாவதுலையும் சொல்றீங்க. மறுபடியும் இப்பவும் சொல்றாரு, விவாத ஒப்பந்தத்துல நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதுல அதெல்லாம் எடுத்து வைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய கலாமுல இந்த பிரச்சனையை தீர்மானிக்கிறதுக்கு போதுமான வசனங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையில இந்த விஷயத்துக்கு தீர்வு காண போதுமான விளக்கம் இருக்குது. அதனால வேற எங்க அங்க எங்கன்னு போனா அந்த சகாபி இப்படி சொன்னார், இந்த சகாபி இப்படி சொன்னார் வரும். கடைசியில அந்த சகாபி நான் எடுத்துக்கிறோம், இந்த சகாபி அதாவது தேவையற்ற நிலைக்கு போயிடும். அல்லாஹ் விஷயத்துல அந்த நிலைமை வராது. அதுக்காகத்தான் நம்ம அந்த ஒரு ஷரத்தையே போட்டிருக்கிறோம். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சுக்கிட்டு தயவு செய்து இந்த ஆயத்தை அணுகாதீங்க. அல்லாஹ் சொன்னதை வச்சு அணுகுங்க. இப்ப இந்த ஆயத்தும் நீங்கள் ஆதாரமாக எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு வந்துருச்சு. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் சொன்னாங்க? தலீலாக நான் சொல்ல நல்லா யாவத்தில் வச்சுக்கணும். இதுல சொல்றதுக்கு மறு பதில் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னதுக்கு நான் சொல்லி அவனுக்கு தவறான கருத்து பதிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் நான் சொல்றேன்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகல, ரசூல் மௌத்தாக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ரசூல் எப்படி மௌத்தா போவார்? ஒரு ரசூல் மௌத்தா போனதை காட்டினா கூட ரசூல் மௌத்தா போவாருங்கிறது புரிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளவு பேர் மௌத்தானதை காட்ட தேவையே இல்லை. ரசூல் என்பவருக்கு மௌத்து இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரசூல் எப்படி மௌத்தா போவாரு? அதுக்கு வந்து அவ்வளவு தூதரையும் மௌத்தா காட்ட தேவையில்லை. 2 ரசூல் சொல்லி இப்ராஹிமும் இஸ்மாயில் மௌத்தா போயிட்டாங்க இல்லையா, அப்ப ஏன் ரசூல் மௌத்தா போக மாட்டாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு 2 சொன்னாலே போதும். அவ்வளவு பேரும் மௌத்தா போய் இருந்தா தான் ரசூல் மௌத்தா போயிருவாங்கன்னு புரிய தேவையில்லை. அதனால அபூபக்கர் சித்திக் எல்லாம் எடுத்து வச்ச வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர உள்ள தூதர்களை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்? குர்ஆன்ல அவங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கு. மாமுகம்மதும் தெரிஞ்ச அந்த அபூபக்கர் சித்திக்கு மல் மசீஹும் தெரியும், மாமுகம்மது மட்டும் தெரியாது. மாமுகம்மதுனை வச்சுக்கிட்டு இருந்து தெரிஞ்ச அபூபக்கர் சித்திக்கு மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுங்கிற வசனமும் தெரியும். 2 இணைச்ச முடிவு என்ன? ஈசாவை தவிரங்கிறது தான். 2 இணைச்சு பாத்தீங்கன்னா முடிவு என்ன? அதைத்தான் அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதுனால இவங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரசூல் மௌத்தா போக மாட்டார் நம்புறியா? ஒரு ரசூல் மௌத்தா போயிருந்தா கூட ரசூல் நம்ப மாட்டாருங்கிற வாதம் அடிபட்டு போயிடும். அதற்காகத்தான் அபூபக்கர் சித்திக் அதை சொன்னாங்களே தவிர அவங்கள குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்து பேசினா நம்ம கொண்டு நிறுத்தக்கூடாது. அது நல்லதும் இல்லை. இனிமேல் அபூபக்கர் விஷயத்தை எடுத்து சொல்லவும் கூடாது. அபூபக்கர் வேற யார் விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது தேவையற்ற விஷயம். அடுத்ததாக எந்த மனிதனும் விண்ணுக்கு சென்று ஈசா நபியை கண்டதாக வரலாறு இல்லைங்கிற ஒரு கருத்துல சொன்னாங்க. எந்த நபியும் விண்ணுக்கு சென்று ஈசா நபியை கண்டத வரலாறு இல்லைன்னு. அதெல்லாம் எந்த மனிதனும் கண்டாதான் ஏத்துக்குருவீங்களா? எந்த மனிதனும் காணாம அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களா? எந்த மனிதனும் கண்டதாக வரலாறு இல்லைங்கிற வாதம் சரியில்லை. எத்தனை விஷயத்தை எந்த மனிதனும் காணல, காணாம இருந்து கூட சூரியனை போய் எந்த மனிதனும் போய் பார்த்துட்டு வரல இல்லைன்னு இருக்குது. இன்னொன்னுதான் இருக்கு, இத்தனை இது அவ்வளவு இருக்கு, என்னன்னு சொல்றானே ஹீலியம் அவ்வளவு இருக்கு, அது இவ்வளவு இருக்குங்க, நான் கிட்டே போய் பார்க்கல சூரியன்ல. அதனால கண்ணால போய் கண்டுதான் நம்ப முடியல. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொன்னா காணாட்டாலும் போதும்ல, படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, நாங்க எங்க தரப்புல நிரூபிக்குவோம். அதனால எந்த மனிதனும் கண்டதாக ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்க கூடாது. அப்படி எந்த மனிதனும் கண்டதை வச்சு பேச உட்கார்ந்துருக்கல, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எந்த மனிதனாவது பார்த்திருக்கானான்னு நீங்க பேசாதீங்க. ஒருத்தரும் பார்க்காத எவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். எவ்வளவு விஷயத்த சொல்றேன். அடுத்தது, எல்லா தூதர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல கண்டார்கள். ஈசாவை மட்டும் பிரத்யேகமாக கண்டதா கிடையாது. எல்லாரையும் பார்த்த மாதிரி தான் பார்த்தாங்க. பிரத்யேகமாக கண்டார்கள் என்பதற்கு எங்கள் தரப்பில் சொல்வோம். மற்றவர்களை விட பிரத்யேகமான நிலையில அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றளவும் உடலோடு இருக்கிறார் என்பதை காட்டக்கூடிய விதத்தில பிரத்யேகமாக உள்ள சான்றை எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்வோம். எங்க வார்த்தை எடுத்து வைக்கும் போது இப்ப குழப்பிட்டு கூடாது. உங்க இதா முடியும், நீங்க எங்களுக்கு கிராஸ் பண்ணலாம். நாங்க எடுத்து வைக்கும் போது அதை மேராஜ் சம்பவத்தை கேட்கறீங்க, எல்லாரையும் சந்திச்சதாக வர்ற மாதிரி பிரத்யேகமான ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மாத்திரம் யாருக்கும் இல்லாத ஒரு நிலையில அவங்களை கண்டதாக இருக்கிறது. நமது நிலையின் போது நிரூபிப்போம், சொல்வோம். நமது நிலையில சொல்ல கேளுங்க, எங்க ஆதாரங்கள் சொல்லக்கூடிய முறை வரும்போது நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது, மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட நடத்துற விஷயம் நல்லா யாவது வச்சுக்கிறங்க. அம்மாத்துங்கிற ஆயத்தை எடுத்து வைக்க கூடாது, ஒழுங்கான பதில் சொல்லாத வரைக்கும். மல் மசீஹை நீங்க எடுத்து வைக்க, அபூபக்கர் சொல்லிட்டு எடுத்து வைக்க கூடாது. மல் மசீஹ் குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லாத வரைக்கும் அந்த ஆயத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கிற உரிமை இழந்துட்டீங்க. நீங்க எடுத்து வச்சதுல என்ன இருக்கு மிச்சமா? தவஃபை இதுதான் இருக்குது. என்ன இருக்கு? மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? அந்த குல்தல் இன்னாசி. அதுல கூட கேள்வி உனக்கு தெரியுமாங்கிற கேள்வி இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது தெரியுமாடா கேட்கிறான், நீ சொன்னியான்னு தான் கேட்கிறான். கேள்வியுடைய ஆரம்பமே என்ன? அந்த குல்தல் இன்னாசி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். எது? இவங்க அல்லாஹ் அம்மாவையும் இவரையும் கடவுள் ஆக்குனது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லாவே தெரியும். 2000 வந்துட்டு வர பாத்துறாரா, அதனால நல்லாவே தெரியும். அவனுக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கல. என்ன சொல்றான்? நீ சொன்னியான்னு தான் கேட்கிறான். உனக்கு தெரியும் அவங்க கெட்டு போனது, ஆனா எதெல்லாம் கேட்கிறான்? அந்த குல்தல் இன்னாஸ், நீ தான் மக்களுக்கு சொன்னாயா? அதுலயும் பாருங்க, லின்னாஸ்ங்கிறான், நசாரான்னு சொல்லல. இந்த நாசுங்கிறது அனைத்து மனிதர்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட. அந்த நசாரா தான் என்ன செஞ்சான்? அம்மாவையும் அவரையும் கடவுளாக்கினான். எல்லா நாசும் ஆக்கல. மனிதர்களே நல்லா கூப்பிடுறான். இதுல நசாரா வருவான், யஹூதி வருவான், முஷ்ரிக் வருவான், நாமளும் வருவோம், எல்லாரும் வருவோம், அவ்வளவு பேரும் அடங்குவோம். அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அந்த குல்தல் இன்னாஸ், மனிதர்களுக்கு நீ சொன்னாயா? எந்த மனிதர்களுக்கு? பலதரப்பட்ட மனிதர்கள் அவரை தவறா பயன்படுத்துறாங்க, நசாரா அல்லாதவர்களும் கூட. அதுக்குத்தான் நாசு, அவர் உம்மத்தை சேராதவர்கள் அதில் அடங்குறதுனாலதான் நசாரான்னு சொல்லாம நாசுக்கு நீ சொன்னாயா? என்ன சொன்னாயா? இத்தஹிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ்,
என்னையும் என் தாயையும் அல்லாஹ் விட்டு நீங்கள் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ சொன்னாயா? உனக்கு தெரியுமா? இது இல்ல கேள்வி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன? உனக்கு இது தெரியுமான்னு கேட்கல. கேட்ட கேள்வி என்ன? நீ சொன்னியா? உனக்கு இதுல எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது? இதான் கொஸ்டின். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றார். அந்த கேள்விக்குரிய பதிலை எப்படி புரியணுமோ அப்படி புரியணுமே தவிர இவருக்கு எப்படி தெரியும் தெரியாதுன்னு எப்படி சொல்லுவார்லாம் கேட்க கூடாது. அல்லாஹ் கேட்ட தெரியுமான்னு கேட்கல, நீ சொன்னியான்னு கேட்கும் பொழுது உனக்கு தெரியுங்கிறது அடங்கி இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி நீ தான் இவருக்கு சொன்னியான்னு கேட்டான்னு அர்த்தம். உனக்கு தெரியும் அந்த செய்தி, சொன்னது நீதானா? கேள்வி அதுதான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த குல்தலின் நாஸ், மனிதர்களுக்கு நீ சொன்னாயா, இத்தஹிதுனி வ உம்மி, என்னையும் என் தாயையும் இலாஹைனி மின் தூனில்லா, அல்லாஹ்வை விடுத்து கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீதான் சொன்னாயா அப்படின்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு? சுப்ஹானக, நான் அவரு சொல்ற ஆச்சரியப்படுறாரு, நான் சொன்னனா? அது சொல்லத்தான் திருப்பி திருப்பி மறுக்கிறாரு. என்ன சொல்றாரு? மா குல்துலகும் இல்லாம அமர்த்தனி, நீ எனக்கு கட்டளை இட்டதை தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லை. தெரிகிறத பத்தி பேச்சே இல்லை. நான் கட்டளை இட்டதை தவிர வேற ஒன்றும் நான் சொல்லல. அனேபுதுல்லாக ரப்பி ஒரு ரப்பக்கும், என் ரப்பையும் உங்க ரப்பையும் வணங்குங்க. இன்குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தா பக்கத்து அறிந்தகு, உனக்கு தெரியுமே. அளவு மாபி நப்சி வள அளவு மாபி நப்சிக்க, என் மனசுல உள்ள உனக்கு தெரியும், உன் மனசுல உள்ள எனக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முடிச்சாங்க. இன்னும் சொல்றாரு பாருங்க, மாக்குள் துலகும் இல்லாம அப்புறம் இங்க இருக்க இன்னொன்னு சொல்லுவாரு, மாயக்கூனொலி அன்னை அக்கூலதான் மாலை செல்வி ஹக்கில், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னியாதான் கேள்வி, சொல்லலன்னு தான் மறுப்பு. தெரியுமாங்கிற கேள்வி இல்ல, தெரியாதுங்கிற மறுப்பு இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ சொன்னியாங்கிறதா எல்லாம் கேட்கறான், எல்லா மக்களுக்கும். இன்கு அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றது? இல்ல அது வேண்டிய இது அல்லாஹ் உலகம் சொல்றான். அப்ப மாக்குல்துலகும் இல்லாம அமர்த்தனி பிகி, எனக்கு எதை நீ கட்டளை இட்டாயோ அதை தவிர வேற ஒன்றையும் சொல்லவில்லை. அது என்ன கட்டளை? அனேபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் ரப்பையும் உங்கள் ரப்பையும் வணங்குங்கள் தான் நான் சொன்னேன். குன்து அலைஹிம் ஷஹீதன், நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். மாதுத்து பிஹிம், அவர்கள இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன். பலம்மா தவப்பைத்தனி, என்னை நீ எடுத்துக்கொண்ட பொழுது குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களுக்கு ரகீபாக இருந்தாய்னு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. மணி அடிக்கிறாரு. அதனால இந்த பாதியினுடைய தொடர அடுத்த அமர்வுல ஒரு டைம் ஆயிட்டதுனால. அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. முதல்ல சொன்னதையே திரும்பவும் சொன்னதாக சொன்னார்கள். உண்மைதான்.
முதல்ல சொன்னதே தான் திரும்ப சொன்னோம். காரணம், முதல்ல நாங்கள் சொன்னதற்கு நாங்கள் எவ்வகையான விளக்கத்தை கேட்டோமோ அவ்வகையான விளக்கம் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் கேட்டோம். முதல் நீங்கள் சொன்னதை விட வித்தியாசமான பொருள் சொன்னீர்கள் என்பதையும் தெரிந்து கொண்டோம், எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது அடிப்படையான வசனமாக வைத்தது ஒரு விஷயம் இருக்கு. அபூபக்கர் சித்திக் அவருடைய பேச்சை கொன்றக்கூடாது. நீங்க அதை வச்சு நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். திருக்குரான் சுன்னத்து தான் நமக்கு ஆதாரம். திருக்குரான் உள்ளதையும் சுன்னத்தில் உள்ளதையும் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா പറയുന്നത് அபூபக்கர் சித்திக் அவருடைய கருத்தை நாங்க வைக்கல, இல்ல அல்லாஹ்வுடைய கூட்டில் நான் சொல்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள் என்று நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா, திருக்குரானுடைய ஒரு வசனத்தை எந்த ஒரு நோக்கத்துக்காக அவர் பயன்படுத்தினார்களோ அந்த நோக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுவும் புதிதான ஆதாரமாக அல்ல. ஏற்கனவே சொன்ன எங்கள் கருத்தை வலியுறுத்துவதற்காக அவர்கள் சொன்ன முறையில் பயன்படுத்தினோம். அவருடைய கருத்தாகவோ அவர் சொன்னதான் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ நாங்கள் சொல்லவில்லை, தேவையும் இல்லை. எங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது கட்டளை இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை. உமை யுஷாக்கிர் ரசூலா மின் பாதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீனா நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னமா வ ஸாஅத் மஸீரா. அதாவது அல்லாஹ் ஹிதாயத்து நேரான முறையில் விளக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்தல், வத்தப கைர சபீலில் முஃமினீனா மூமின்களுடையது அல்லாத வழியை பின்பற்றுவதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்திற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய வழியை நாங்கள் பயன்படுத்தினோம். ஆதாரம் அவர்களுடையது அன்று, ஆதாரம் திருக்குரானிலிருந்தே வைத்திருக்கிறோம். புகாரியினுடைய மேற்கோளை காட்டி சொல்லி இருக்கிறோம். அப்படிங்க தப்புன்னு அவர் சொன்னலாம் நம்ம நாங்கள் சொன்னதாக நினைச்சீங்கன்னா வாபஸ் அங்க அப்படி நாங்கள் சொல்லல. ஆதாரம் திருக்குரானுடையது. அல்லாவின் கூற்று என்னது? அல்லாவின் கூற்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னுள்ள எல்லா தூதர்களும் இறந்து போய்விட்டார்கள் என்பது அல்லாவின் கூற்று. அந்த கூற்றை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்திய முறையில் நாங்கள் பயன்படுத்தினோம். எங்க முறைக்கு தான் அபூபக்கர் சித்திக் ஆராதனை தவிர அவர் சொன்னதெல்லாம் நம்ம நாங்கள் சொல்லல. ஆனா எங்களுக்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் மூமின்களின் வழியை பின்பற்ற வேண்டும் என்று இருப்பதனால் நாங்கள் அந்த வழியை பின்பற்றினோம், பின்பற்றத்தான் செய்வோம். அது நிபந்தனைக்கு மாற்றமானது ஆகாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து திருக்குரான் அடிப்படையில் ஆனது. ஃபிரௌனை வணங்கியதாக சொன்னீர்கள். இல்லை, ஃபிரௌனை மக்கள் வணங்கியதாக சொன்னீர்கள். இல்லை, ஏனென்றால் சாகிர் ஒரு இடத்தில் ஈசா அந்த சூனியக்காரர்கள் ஈசா அவரிடத்துல உன்னுடைய கடவுளையும் தடுப்பவர்கள் ஒரு வசனம் வருது. அதாவது அப்புறம் வளர்க்கல அந்த வசனம் தேடி எடுக்கணும், டைம் ஆகிடும். ஆனா அதுக்கு அப்புறம் சொல்லுவேன். சொல்லலன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க சொல்லலன்னு சொன்ன இதை எடுக்கிறேன். உசேர் இன்ஷா அல்லாஹ் இதற்கும் பதில் சொல்லப்படும். சௌமே விசால் நீண்ட காலம் அத கானூன் சட்டத்திற்கு மாற்றம் சொன்னீங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பல நாள் நோன்பு இருந்த போதிலும் எனக்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான் அப்படின்னு. நாங்க கேட்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர் உணவு அருந்தல்லன்னு அல்லாஹ் தான் சொல்றான். இங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் உணவு அருந்தவில்லை, உணவருந்த கூடிய உடல் அவருக்கு இல்லை, உடலோடு இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான். நாங்க அதை தான் சொல்றோம், எங்க கருத்து சொல்லல. நீங்க உங்களுடைய ரெண்டாவது வழங்கி பதில் சொல்லுங்க. அப்புறம் அம்பாத்துன் கைரு ஆக்கியா வல்லதீன எதுவுன மின்தூனில்லாஹி அம்பாத்துன் இந்த வசனத்தை சொல்கின்ற போது மலக்குகள் வணங்கப்பட்டார்கள் என்பதற்கு நீங்க காட்டிய வசனத்திற்கு சரியான பொருள் என்னவென்று பின்னர் சொல்லுவேன். குறிச்சு வைக்கணுங்க, பின்னர் சொல்லலாம், சொல்லத்தான் செய்வேன். ஆனா இப்பொழுது அந்த வசனத்திலிருந்து நீங்கள் ஒரு விளக்கம் சொன்னீங்க. நான் ஒன்று சொன்னேன், நாங்க சொல்லக்கூடிய கருத்து தவறென்றால் அந்த வசனத்திலிருந்து நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு நீங்க அந்த வழியிலே தான் சொன்னீங்க. என்னது? அம்பாத்துன் என்பது காலத்து எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றும் இருக்கக்கூடிய முக்காலத்தையும் கொண்டது அப்படி சொன்னீங்க.
அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டி இன்னக்கா மையத்துன் இன்னகும் மையத்தூன். அங்க மையத்துக்கு என்ன ஜமா வந்திருக்கு? மையத்தூன். அப்புறம் இங்க இது மைத்து மைத்து அதுக்கு பன்மையும் அம்பாத்து தான். இங்கே சொல்லப்பட்ட அம்பாத் என்பது இறந்து விட்டார்கள் என்பதை தான் குறிக்கும். ஏன் சொன்னா அந்த இடத்திலேயே தொடர்ந்து அல்லாதே தெளிவாக சொல்கிறான் கைரு அஹ்யாஇன். ஒருவேளை இப்படி இது அந்த சொல்லில் தானோ அப்படி நினைக்கிறவங்களுக்காகவும் இருக்கலாம். அதாவது கைரு அஹ்யாஇன் என்று இருக்கு, சாதாரண மக்கள் கூட தெரியும் அப்படி. அதாவது கைரு அஹ்யாயின் என்பது இங்கு அம்பாத்துன் என்பது உயிருடன் இல்லாதவர்கள் இறந்து விட்டவர்கள் என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வசனம் இறங்குகின்ற போதே வணங்கப்பட்ட அத்தனை பேரும் அம்பாத்துன் என்பது கைரு அஹ்யாயின் இப்பொழுது உயிருடன் இல்லாதவர்கள் என்ற வரிசையிலே வந்து விட்டார்கள். அன்று வணங்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக அப்படி வந்து விட்டார்கள். இதுல மையத்துன் அம்பாத்தில் கைரு அஹ்யாயின் உயிர் இல்லாதவர்கள். எனவே இனிமேலும் இருந்தால் போதும் என்ற வாதம் தவறு என்று தெளிவாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். மல் மசீஹு மரியமா உமா முஹம்மது இல்லா ரசூல் இது பற்றி சொன்னீங்க. ஈசா இறப்பார்கள் என்றுதான் இதுல வருது, அதை வச்சு அப்படி இப்படி சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், ஒமா முஹம்மது இல்லா ரசூலும் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற வசனத்தில் அதன் பின்னர் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் எல்லா தூதர்களும் இறந்து விட்டார்கள் எவ்வாறு மாதா அவ் குத்திலா, அதான் இவரும் இறந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டார். இதிலிருந்து இந்த வசனம் இறங்கும் வேளையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருந்தார்கள் என்று தெளிவாக சொல்கிறது. நான் சொல்றேன், அதாவது ஒமா முஹம்மது என்ற வசனம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குகின்ற போது ரசூலே கரீம் உயிருடன் இருந்தார்கள், பின்னர் தான் அவர்கள் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் அவை மாதா ஓ குத்திலா மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் அதற்கு முன்னால சொல்லப்படுது அவர்களை காஃபிர் என்று அல்லாஹ் என்று சொன்னவர்கள் காஃபிர் என்று சொல்லப்படுகிறது, இறைமையை மறுக்க வருகிறது. அடுத்து உம்முஹு சித்திகத்துன் அப்படிங்கிறது. ஏன் கடவுள் என்று கூறுபவரை அறிக, எல்லா தூரும் போல் இறந்து விட்டார்கள். அதற்கு இன்னும் ஒரு சான், கடவுளுக்கு தாய் இல்லை, இவர் ஒரு தாய்க்கு மகனாக இருக்கிறார். அடுத்த என்ன வசனம், கானாய குரானி தாமா இறந்த கால சொல். இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய இரண்டு வசனங்களுமாக இருப்பினும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய வசனத்தில் அஃபை மாதா குத்திலா என்பது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் தான் ஹலா என்ற மௌத் அல்லது கதல் நடைபெற வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. ஆனால் மசீஹ் இப்னு மரியத்தை பற்றி வரக்கூடிய வசனத்தில் இறந்து விட்டார்கள் என்று காட்டக்கூடிய கானாய குரானி தாமா அதுவும் தனியாக சொல்லவில்லை, தாயாரை இணைத்து சொல்கிறான். ஏன் தாயாரும் அவரும் உணவருந்தி வந்தார்கள், இன்று இருவரும் உணவு வந்தவில்லை. ஏன் அறியவில்லை, இறந்து விட்டார்கள். அது மட்டுமா, உணவருந்த தேவையில்லாத உடலை வழங்கவே இல்லை அல்லாஹ் மனிதனுக்கு, தூதருக்கும் கட்டாயமாக. எனவே அவர் உணவருந்தவில்லை, இறந்து விட்டார் என்று அந்த வசனம் கொள்கிறது. அடுத்து அந்த வசனம் சொல்லப்படுகிறது யாருக்கு தெரியுமா, கைஃப நுபையின் உலகும் லகுமுல்லாயார் அவர்களுக்கு. யாருக்கு? எவர் அவரை கடவுள் என்று கூறுகிறார்களோ அவர்களும் கூறப்படுகிறது. அவருக்கு எப்படி நாங்கள் சொல்றோம், இங்க யாரும் சொல்லப்படுகிறது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறக்கூடிய வசனம் அஃபையும் மாத்தா அவ் குத இன் கலப்தும் மலாகாபிக்கும், நபி தோழர்களே புறமுதுகு காட்டி சென்று விடுவீர்களா, சஹாபாக்களை நோக்கி சொல்லப்படுகிற வசனம். இன்னொன்று ஈசாவை கடவுள் என்று வணங்கக்கூடியவர்களை பற்றி அவர்களை நோக்கி அவர் இறந்து விட்டார் என்பதற்கு ஆதாரமாக, இறைவன் இல்லை என்பதற்கு ஆதாரமாக இறப்பை காட்டி அல்லாஹ் கூறுகிறான். அதனால்தான் முற்கால மக்கள் முன்னால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று வலியுறுத்தி கூறுகிறான். எனவே அது இறப்பையே காட்டுகிறது, இறைவனின் அந்த இறைமையை மறுக்கத்தான் செய்கிறது. இவ்விடத்தில் கிறிஸ்தவர்களை நோக்கி எவர் வணங்குகிறார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்ற போது, நீங்கள் கூறும் கருத்தை கொள்வதாயிருந்தால் இனிமேல் தான் இறப்பார்கள் என்ற கருத்து தான் இதற்கென்று நீங்கள் வலியுறுத்துவதாயிருந்தால், எந்த கிறிஸ்தவன் முன்னிலையில் இறைவன் என்ற வசனத்தை வைக்கிறானோ அவன் திரும்பி கேட்பான், என்றைக்கு இறப்பாரோ அன்றைக்கு கடவுள் என்று இல்லை என்று ஒத்துக்கொள்வோம், அன்றைக்கு தான் அவர் தூதராவார். எப்படி என்றால், முன் சென்ற தூதர்கள் இறந்து விட்டார்கள், வெறும் தூதர் தான், ஈசா இன்னும் இறக்கவில்லை. எப்பொழுது இறப்பாரோ அன்றைக்கு தூதர் என்று உறுதியாகிவிடும். எனவே இறைவன் எந்த ஒரு வசனத்தை
கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்று இல்லை என்பதற்கு ஆதாரமாக காட்டுகிறானோ அந்த வசனம் அவர்களுக்கு ஆதாரம் இல்லாது போய்விடும். எப்போ? நீங்கள் தரும் விளக்கத்தின் அடிப்படையில், நாங்கள் தரும் விளக்கத்தின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறப்பு குறித்து கடவுள் இல்லை என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய வசனம் தெளிவாக அவருக்கு ஆதாரமாக அமைகிறது. சுருக்கமாக நீங்கள் சொல்லும் விளக்கத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கு இறப்பாரோ அன்றைக்கு தான் அவர் கடவுள் இல்லை என்பதற்கு அல்லாஹ் வைத்த ஆதாரம் கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் செல்லுபடியாகும். அடுத்து நாங்க அடிப்படையாக வைத்த வசனம், முதல்ல வைத்த வசனம், அது பற்றி நீங்க 2-3 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு நீங்க சொன்னீங்க அந்த வசனம் நீ சொன்னியான்னு கேட்டா நீங்க தவறு. அந்த குல்த என்ன நீரா சொன்னீர், அப்ப சொல்லப்பட்டிருக்கு, யாரோ ஒரு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குல்த நீரா சொன்னீர் லின்னாசி அம்மக்களுக்கு, சாரண மக்கள் இல்லைங்க, அம்மக்களுக்கு. யார் இந்த அம்மக்கள்? ரசூலன் இலா பனி இஸ்ராயில், எம் மக்களுக்காக ஈசா அனுப்பப்பட்டாரோ அந்த மக்களுக்கு நீரா சொன்னீர் அப்படிதான் கேட்கிறான். அல்லாம நீ சொன்னீரான்னு சும்மா கேட்டுப்படல. அல்ல அந்த குல்த லின்னாசி உம்மக்களுக்கு, அதுவும் அப்ப சொல்லப்பட்டிருக்கு, somebody else வேற யாரோ சொல்லப்பட்டிருக்கு, அது நீதான் சொன்னீரான்னு அல்ல கேட்கிறான். அப்ப சொல்லப்பட்டவர் யாரு? யார் தெரியுமா? அவரை வணங்கக்கூடிய பற்றி தான் அல்லாஹ் கேட்கிறான். அதான் உன்னையும் உன் தாயாரையும் வணங்க, அல்ல என்னையும் என் தாயாருன்னு வருத. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலருக்காக நபியாக அனுப்பப்பட்ட அவர்களை பற்றி அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இஸ்ரவேலரை பற்றி தான். அப்போ இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வையும் அவர் தாயாரையும் வணங்குவது பற்றி அல்லாஹ் சொன்னீரான்னு மட்டும் கேட்கல, நீயா சொன்னீர் அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப யாரும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க மக்கள்ங்கிறது எல்லா மக்களும் சொல்றது தவறு. ரசூலா பனி இஸ்ராயில், அது மட்டும் இல்ல, திருக்குரான்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயுமே எல்லா மக்களையும் பார்த்து பொறுத்ததாக இல்லை. யா பனி இஸ்ராயில்னா வரும், அதனால இஸ்ராயலை தான் குறிக்கும். இதிலிருந்து ஃபலம்ம அஹஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர்னு சொன்னீல, அதுவும் மாறிவிடுகிறது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் வரையிலும் இருக்கும் பொழுதே குஃப்ர் வந்து விட்டது. நீங்க இங்க குஃப்ர் பற்றி பேசல. அல்லாஹ் என்ன கேக்குறான்? அந்த குல்த லின்னாசி தகிதுனி வ உம்மிய, குஃப்ர் பற்றி பேசல, ஷிர்க் பற்றி தான் பேசப்படுகிறது. இது பற்றி ஷிர்க் பற்றி அங்க குஃப்ர் வருகிறது. மறுத்தவர்கள் யூதர்கள், அந்த யூதரை பற்றி சொல்லப்படுது. அதான் காரல் ஹவாரியூன். யாரு? ஹவாரியுங்கள் வேற, அவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஹவாரியுங்கள். அந்த ஹவாரியுங்கள் தான் இங்க லினாசில் வருது. எனவே இங்க கேட்கப்படுவது இவர்களை பற்றி இல்ல. யாரை பற்றி? யூதர்களை பற்றி இல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் பற்றி தான். அப்ப வணங்குகிறார்கள். அது எப்படி பிரிக்கிறோம்னா, மொத்தமான யூதர்களா இருந்தா நிச்சயமாக எந்த யூதனும் ஈசாவையும் அவர் தாயாரையும் கடவுளாக வணங்கல. யார் வணங்குகிறார்களோ அவர்களை குறித்துதான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மக்கள் குஃப்ர் செய்யவில்லை, அல்ல வணக்கம் செய்யவில்லை என்றுதான் நாங்க சொல்றோம். ஷிர்க் செய்யலாம் சொல்றோம். அது கூட எப்படி? மா குல்துலகும் இல்லாமா அமர்த்தனி பிஹி, அங்கேயும் வணக்கம் தான் வருது, குஃப்ர் பற்றி வரல. எனவே அந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி தான் பதில் சொல்கிறார்கள். அப்புறம் சுன்னீராங்கிறது மட்டும் கிடையாது, நீதான் சொன்னீரான்னு இருக்கு. அடுத்து வரக்கூடிய வசனங்களை தெளிவுபடுத்த வரும்போது நான் அதை சொன்னேன்னு மட்டும் இல்ல, குன்து அலைஹிம் ஷஹீதன். ஷஹீதன் என்ன? வேற இடத்துல வருது ஷஹீதன். நபி ஷஹீத் என்றால் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்கள் சொன்னதை அவருக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டி வாழ்ந்து காட்டுறதான் ஷஹீத். அல்லாஹ் நபியாரை பற்றி அப்படிதான் வருது. அந்த அடிப்படையில இவர் முன்மாதிரிக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தார்கள் என்று அந்த வசனம் குறிக்கிறது. எனவே எந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் அல்லர் ஈசா இருந்த காலம் வரையிலும் அவரை வணங்கவில்லை, தௌஹீத் நிலைத்திருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்புறம் தவஃபைத்தனி மூலம் பிரிந்தபின் கியாமத் வரை சந்திக்கவில்லை என்று வசனம் கொடுக்கிறது. இதுக்கு உதாரணமாக உதவியாக திருக்குரான் கூறும் இன்னொரு வசனத்தையும் காணுங்க. இதே வசனத்துக்கு இதே கருத்தை இப்ப நான் சொன்னது முற்றிலும் அப்படித்தான், இந்த வழக்கத்துக்கு மாற்றமானது கிடையாதுங்கிறதுக்கு
അതിലുണ്ടോ? அந்நாளில் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சும்ம நக்கூறு இல்லதீன அஷ்ரகு, ஷிர்க் செய்தவரிடம் நாம் கூறுவோம். என்றைக்கு? யௌம நஹ்ஷுருஹும் ஜமியா, எல்லாரையும் என்ன கூறுவோம்? அஷ்ரகு, ஷிர்க் செய்தவரிடம் மகானக்கும் அன்தும் வஷுரகாவுக்கும், நீங்களும் உங்க சுரகாக்களும், நீங்கள் வணங்கியவர் அல்லாஹ்வை வணங்கியவர்களும் அவங்க இடத்துல நில்லுங்கள். ஃபஸய்யல்னா பைனஹும், அவர்களிடையே திரையிடப்படுகிறது. வகால ஷுரகாவுஹும், ஷுரகாக்கள் கூறினார்கள், மா குன்தும் இய்யான தஅபுதூன், நீங்கள் எங்களை வணங்கவில்லை. வகஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனனா, எங்களுக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சி. இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன், நிச்சயமாக உங்களின் வணக்கம் குறித்து அறியாதவராகவே இருந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஷுரக்கா இல்லை என்று சொல்ல மாட்டாங்க யாரும். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஷுரக்கா, ஒரு ஷரீக் தான். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுபவர்கள் ஒருவர் ஈசா. இங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுபவர்களும் வணங்குபவர்களும் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு அந்நாளில் இரு பிரிவினரையும் தனியா பிரித்து நிறுத்துகின்ற போது கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மா குன்தும் இய்யானா தஅபுதூன் என்று அவர் சொல்லுவாங்க. வணங்கப்பட இவங்க எங்களை வணங்கவே இல்லை அப்படிம்பாங்க. அடுத்து வகஃபா பில்லாஹி ஷஹீதன், நாங்க சொல்ல அல்லாஹ் தான் சாட்சி எங்களுக்கும் உங்களுக்கும். இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன், உங்களை வணக்கம் குறித்து அறியாதவராக இருந்தோம். இதுதான் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம்ங்கிறதுக்கு தெளிவான விளக்கம். நாங்க அங்க சொல்லக்கூடிய அதே பொருள், அதாவது ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் என்றால், அந்த கிறிஸ்தவர் மத்தியிலிருந்து எந்த மக்களுக்கு நீ நபியாக என்ன அனுப்பினாயோ அந்த மக்கள் மத்தியிலிருந்து மரணத்தின் மூலம் நான் இவ்வுலகை விட்டு சென்றபின் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் வணங்கியது குறித்து எனக்கு தெரியாது என்று அடித்து பேச காரணம் இந்த வசனமே ஆகும். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதற்கு நாங்க காட்டிய வசனத்திற்கு அது நீங்க காட்டியது அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அதுதான் உறுதியான விளக்கம் என்றும் இந்த வசனத்திலிருந்து உறுதியாக கூறுகிறேன். வந்துச்சு. ஈசா முதல் இதுல ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சிறப்பா பார்த்து சொன்னீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க சொன்னீங்க மக்கள் பார்த்தா சொல்லிவிடா, அல்லாஹ் சொன்னா காணாதான்னு கேக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? இறைவன் திருக்குரான்ல தெள்ள தெளிவாக இந்த வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் தௌஹீதில் இருக்கும் நிலையில இறந்து விட்டார்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் தௌஹீதை விட்டு விலகியதன் பின்னர் கேள்வி கணக்கு நடைபெறும் நாள் வரையிலும் கிறிஸ்தவர்களை சந்திக்கவில்லை என்றும் தெளிவாக அடித்து பேசுகின்ற போது வேற எந்த வகையில் தான் நீங்க நிரூபிப்பீங்களோ என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வசனத்திற்கு சரியான முறையில் நீங்க வேற எந்த வசனத்தை காட்டி ஈசா தான் உயிரோடு இருக்கார் என்று நிறுத்த போதிலும் இதற்கும் அதற்கும் முரண்படாது இருத்தல் வேண்டும். அதாவது திருக்குரானில் முரண்பாடு கிடையாது. ஒரு வசனத்தின் மூலம் ஈசா இறந்து விட்டார்கள், இன்று உயிரோடு இல்லை, இனிமேல் இவ்வுலகிற்கு வர மாட்டார் என்று அல்லாஹ்வின் முன்னிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அளித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் உறுதியாக கூறுகிறேன். இந்த வசனத்திற்கு மாற்றமாக, இந்த கருத்துக்கு மாற்றமாக இன்னொரு வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்று சொன்னால் அது முரண்பாடாகும். அப்படி இருக்காது, நிச்சயமாக இருக்காது. எனவே நீங்கள் இன்னொரு வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த விளக்கத்திற்கு மாற்றமாக இருந்தால் அந்த விளக்கம் முரண்படுகிறது, விளக்கம் தவறாகிவிடும். அது எது என்று நிரூபித்தாக வேண்டும். இந்த வசனம் உறுதியாக அவர் மரணத்தை உறுதிப்படுத்துகிறது. பூத உடலுடன் மீண்டும் இந்த உலகிற்கு வருவதை நிரந்தரமாக மறுமை நாள் வரை கேள்விகளுக்கு கேட்கும் நாள் வரை தடுக்கிறது. அதற்கு ஆதாரமாகவே இந்த இந்த வசனத்தையும் காட்டினேன். 10வது சூரா 29வது வசனம். அடுத்ததிலும் தஃபவுல் நீங்க ஒண்ணு கேட்டுட்டு இருந்தீங்க.
தஃபவுல் என்பதை தவறா சொன்னதை தப்புன்னு ஒத்துக்கொள்ளவும் இல்லை, அதுக்கு சாரி சொன்னீங்க. சொல்றேன், தஃபவுல் அதாவது நீங்க சொன்ன வசனம் எது, அந்த திரகம் அது விலையே முழுமையாக கொடுத்து ஹல் தவஃபைத்த சமனன் என்ற வசனம் நீங்க காட்டினீங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க கரீனா என்ற சொல்லு முதல்ல சொல்லல, அப்புறம் நான் கொண்டு வந்தேன் புதுசான்னு சொல்றீங்க. என்னதா இருந்தாலும் அதுக்கு நான் சேர்த்து சொல்லிட்டேன். அப்பவே உங்கள்ட்ட சொன்னதாகத்தான் ஞாபகம் இருக்கு. சொல்லாவிட்டால் கூட அந்த கரீனா இருந்தாலும் இல்லா, அந்த இடத்துல கரீனா கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரக்கூடிய இடத்தில் கரீனா கிடையாது. அதனால தவஃபாங்கிறது உடலிலிருந்து ரூஹை பிரிப்பதுதான் பொருள். இதற்கு மாற்றமான பொருளை நீங்க காட்ட வேண்டும். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் தொடர்பாக அல்லாஹ் தவஃபாங்கிற சொல்லை திருக்குர்ஆன் 2 இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த இடத்தில் உள்ளது போல வேற எங்கேயாவது பயன்பட்டு நாங்கள் சொல்லும் பொருளுக்கு மாற்றமான பொருள் சொல்லாத வரையிலும் வாயால சொல்ல மட்டும் சான்றாகாது. அது மாதிரி கரீனா இருக்கு, கரீனா பிரச்சனையே கிடையாதுங்க. கரீனா இருந்தா கூட என்ன ஆகுது, தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். எதை கைப்பற்றினா அங்கே கூட உங்க கருத்து வருது கிடையாது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நாங்க சொல்லக்கூடிய விளக்கம் உடலோடு இல்ல உயிர் மட்டும் எடுத்துக்கொள்தல் என்பது சொல்வதற்கு நீங்க என்ன சொல்றீங்க, லைல் மற்றும் மரணம் நவம் என்ற கரீனா உள்ள சொல்ல காட்டுறீங்க. அதை வைத்தால் கூட உங்களுக்கு என்ன பயன் என்றுதான் தெரியவில்லை. ஏன் தெரியுமா, அங்கேயும் உடலில் இருந்து உயிரை எடுத்துக்கொள்வதுதான் குறிக்கிறது. நாங்கள் மதத்தான் சொல்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்காகவே அல்லாஹ் அந்த சொல்லை பயன்படுத்தினான். அங்க நீங்க சொன்ன 2 இடத்துல கரீனா சொல்றீங்களா, அங்க மரணம் தூக்கங்கள் இருக்கிறனால உடல் அங்கேயே கிடக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடலை அப்படி பிரிப்பதற்காக எந்த கரீனாவும் அங்க இல்ல. இந்த கரீனா இல்லவே இல்ல. அதனால கரீனாங்க சொல்லாவிட்டால் கூட கட்டாயமாக சேர்ந்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு வசனம் எப்படி இந்த இடத்தில் இந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறானோ, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக தவஃபி என்ற சொல் அல்லாஹ் எப்படி எந்த முறையில் எந்த நிலையில் பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த முறையில் அந்த நிலையில் பிறவிடத்தில் அல்லாஹ் பயன்படுத்தி அதற்கு நாங்கள் சொல்லும் பொருள் அல்லாத ஒரு பொருளை காட்டத்தான் கேட்டோம். அதனால கரீனா சேத்தா சேர்க்காவிட்டாலும் மாறாது. தஃபவுல் என்றது நிச்சயமாக அது தவறுதான். அது நாங்கள் சாதிக்க போறது இல்லை. தஃபவுல் என்பது அந்த பாபு தஃபவுல் கிடையாது. தஃபீல் கிடையாது, தஃபவுல் தான். அதாவது ஹதீஸ்ல இருந்தும் காட்டலாம் நிறைய இந்த தவஃபத்துவம் இருக்கு. அதாவது திருக்குர்ஆன்ல இருந்து நாங்க சொல்றோம், திருக்குர்ஆன்ல 25 இடத்துல தவஃபி வந்திருக்கு. இந்த வகையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இவ்விடத்தில் பயன்படுத்தப்பட்டது போல் மொத்தம் 25 இடங்கள் இருக்கிறது. 2 இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக வருகிறது. இன்னும் 2 இடம் கரீனா சேர்த்து தூக்கத்திற்காக தற்காலிகமாக உடலிலிருந்து ஆத்மாவை உயிரை மட்டும் பிரித்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. 21 இடங்களில் கரீனா இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த இடத்திலும் உயிரை உடலில் இருந்து பிரித்தல் என்று அல்லாது உடலோடு எடுத்துக்கொள்தல் என்பதற்கு பொருள் இல்லை என்பது எங்களுடைய வாதம். எனவே நீங்க காட்டுறதா இருந்தா ஆதாரம் தர வேண்டும் என்று இருந்தால் நாங்க கேட்கறதா ஆதாரம் தரணும். அதாவது எங்களுடைய வாதத்துக்கு தான் ஆதாரம் தரணும். புரியுதா? அடுத்து குர்ஆனில் மட்டும் இல்லாம ஹதீஸ்களில் ஏராளமான இடங்களில் இத மாதிரி அல்லாஹ் மனிதனுக்காக இந்த சொல்ல பயன்படுத்தி வந்திருக்கிறது. ஜனாதாவில் வருகிறது. அதே மாதிரி இப்படி எல்லாம் வருது நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அது தவிர இப்ப தொடர்ந்து இன்னும் கேட்கிறேன், அரபு இலக்கியங்களில் திருக்குர்ஆன் ஹதீஸ் தவிரையும் எந்த இடத்திலாவது இங்கே தவஃபா என்ற சொல் அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக அல்லாஹ் எப்படி பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த முறையில் எவராவது பயன்படுத்தி அதற்கு உடலிலிருந்து உயிரை பிரித்தல் என்று அல்லாத பொருளை காட்ட முடியாது. எனவே தவஃபை தனி என்று அல்லாஹ் சொன்னதனால் உடலில் இருந்து உயிரை பிரித்து செல்லல் தான். அப்புறம் இந்த சனது விஷயமாக அது பின்னால சொல்லப்படும். இப்போ விண்ணிலிருந்து உணவு தட்டை இறக்கியது நீங்க சொன்னீங்க, மாயிதா இறக்கியது.
அதாவது விண்ணிலிருந்து இறக்கியது என்பது இவ்வுலக உணவு அல்ல, அது விண்ணிலிருந்து இறக்கவும் இல்லை. இந்த உடலில் இந்த உலகத்திலிருந்தே வரக்கூடியதாகும். குரான் ரிஜ்தம் மினசமான வந்திருக்கு குரான்ல, அது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வானத்திலிருந்து இறங்க வேண்டும், அப்படி புதிதாக ஒரு தட்டு இறக்கி வைக்கிறதோ புது இதெல்லாம் கிடையாது, அப்படி சொல்றாங்க. சொல்லணும், அது நடுவர்க்கு சொல்லணும். அவங்க மீண்டும் சொல்றேன், அந்த அபூபக்கர் சித்திக்னு சொன்னீங்க, அவங்க சொன்னதனால நாங்க ஆதாரமா சொல்லல. திருக்குர்ஆனுடைய அந்த வசனம் கது கலத்துமின் கபிரி ருசுல் என்பதிலிருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள அத்தனை தூதர்களும் இறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்கிறது. அதுவும் 2 வகையில் தான் சென்றிருக்கார்கள், ஒன்று மௌத் அல்லது கத்தல். இது தவிர வேற எவ்வகையிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள தூதர் எவரும் எங்கும் சென்று விடவில்லை. சென்று விட்டார்கள் என்றால் கத்தலா மௌத்தா. அவ்வாறு இருக்க ரசூலே ஈசா மல் மஸீஹ் இப்னு மரியம் என்று உள்ளதனாலேயும் அதில் வேற அவர் இறந்து விட்டான்னு காட்டக்கூடிய பிற சார்பு விஷயங்கள் இருந்தும் கூட அப்படி நீங்க கருவதா இருந்தால் முரண்பாக தெரிவரும். ஏன்னா ஒரு வசனத்தில் முன்னுள்ள அத்தனை தூதரை இறந்து விட்டார்கள் என்று உறுதியாக சொல்கின்ற போது அந்த வசனத்திலிருந்து அவர்களை வெடியெடுப்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னொரு இடத்தில் வரக்கூடிய அந்த வசனமும் கூட நீங்க சொல்லக்கூடிய பொருள் சொன்னால் அது இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்தான் ஏற்படுகிறது. இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்தான் ஏற்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்தை சொல்ல மாட்டார்கள் சொன்னீங்க. நான் சொல்கிறேன், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மா தவ் குத்திலன் கலபத்தும் அலா அஹ்காபிக்கும் என்ற வசனத்திலிருந்து அல்லாஹ் தன் திருமறையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய அத்தனை தூதர்களும் மரணம் அல்லது கொலையின் மூலமாக இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்று உறுதியாக சொல்கின்ற போது அதற்கு மாற்றமான உறுதியான சான்று எதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்தை நீங்க ஒரு வசனத்துக்கு கொடுக்கிறீங்க. அதுவும் அந்த கருத்தை நீங்க கொடுப்பதனால் இஸ்லாத்திற்கு மாற்றமான கிறிஸ்தவ கொள்கையை நீங்க தான் வலியுறுத்துறீங்க. சொல்ல கட்டாயம் அது அதிகமா இருந்தா நீங்க இதாக்கணும். ஏன்னா இறைவன் அந்த வசனத்தை அவ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லை என்பதை மறுப்பதற்காக பயன்படுத்துகிறான். அதற்காக எல்லா தூதர்களும் இறந்து விட்டார்கள், இவரும் தூதர் தான், இவரும் தூதர் என்பதால் தான் இறந்து விட்டார்கள், கடவுளாக இருந்திருக்க மாட்டார்கள் என்றான். நீங்களோ இல்ல இனிமேல் இறப்பார் அதனால் கடவுள் இல்லை என்று சொல்ல வருவதாக சொல்கிறீர்கள். அவ்வாறாயின் என்று இறப்பாரோ அன்றுதான் அவர் கடவுள் இல்லை என்று ஆகிவிடும். அன்று வரையிலும் இறக்கும் நாள் வரையிலும் அவர் கடவுள் இல்லை என்பதற்கு அல்லாஹ் காட்டும் சான்று தவறாகிவிடும். இது இரண்டாவது உறுதியை சொல்றேன். இதுக்கு இடையில இனி ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்தா நிச்சயமாக ஒன்ன சொல்றேன். எந்த நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குறிக்கிறோம், ஒருவேளை சில கூட குறைக்கலாம், நாங்க சொன்ன கூட கூட இருக்கலாம். எனவே என்ன இதை சொல்லலைங்கிறத நீங்க சொன்னா நாங்க குறிச்சுக்கிடுவோம். நாங்க எதை நீங்க சொல்ல நாங்க சொல்றோமோ அது நீங்களும் குறிச்சுக்கிடணும். அப்புறம் இதுவரை நாங்க வைத்த தெரிஞ்சிருக்கோம், அதாவது இதுவரைக்கும் வைத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்க என்ன சொன்னோம், என்ன விளக்கணும், நீங்க என்ன பதில் தந்தீங்க என்பது நீங்களும் ஒரு முறை சிந்திச்சு பாருங்க, நல்லது. ஏன்னா நம்முடைய முதல்ல நாம சொல்றோம், இப்பவும் சொல்றோம், எப்பவும் சொல்றோம், நம்ம அன்றைக்கு பேசிட்டு இருந்திருக்கோம். வாதத்தில் வெல்வதோ எல்லாம் நோக்கம் இல்ல, கருத்தை புரிய வைக்கிறதா, பொதுமக்களுக்கு புரியறதா நோக்கம். அதனால அந்த மாதிரி மக்களுக்கு புரிய மாதிரி தெளிவா கருத்து பயன்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வசலாம். दो बातें मुबारक और परिश्रम वाली बातें हो रह गई இப்போது எதிர்தரப்பினர் புதிதாக சில விஷயங்களை இங்கே
எழுப்பியிருக்கிறார்கள், சிலவற்றுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். நாம் கேட்டதில் பல விஷயத்துக்கு பதில் சொல்லாமலும் இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஒன்றா நம்ம அழைச்சிட்டு தான் நம்ம புது விஷயத்துக்கு போகணும். இது வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்திட்டு இருப்பேன். அது உண்டு இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் ஞாபகப்படுத்திட்டு இருப்பேன். நீங்களும் நாங்கள் ஏதாவது விட்டுருந்தா திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டுருங்க. கடைசியாக சுருங்கி போயிடும், எல்லாமே நிற்காது, ஆதாரம் ஒன்று ரெண்டுல நிற்கும். இந்த தஃபீலுங்கிற பிரச்சனை இருக்குல்ல, வஃபைத்து சமணங்கிறது, அது தவறு தான் ஒத்துக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதை ஒத்துக்கிட்டதன் மூலமாக அவர்கள் அதை வச்சு என்ன வாதம் எழுப்புனாங்களோ அதுவும் அடிபட்டு போயிடும். அவங்க சொன்னாங்க, வெறும் ஒத்துக்கிறது அல்லது, அவங்க சொன்னாங்க மிகச்சிறந்த அகராதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவஃபா என்பதை கைப்பற்றுதல்ங்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா, அதை விட ஒரு சிறந்த அகராதி வேணுமா, அதுக்கு தான் கேட்டாங்க. அதுக்குத்தான் நான் அந்த ஹதீஸை எடுத்து வச்சேன், தவஃபைத்து சமணங்கிறத. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது நாங்க சொன்ன வசனில் சேர்ந்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதில் சேர்ந்ததாண்டி இப்போ ஒத்துக்கிட்டதன் மூலமாக நாங்க சொன்ன அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அர்த்தம் தான், சிறந்த அகராதியாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தா எடுத்திருக்கிறோம் என்பதை எதை வச்சு ஒரு வாதம் எழுப்புறாங்களோ அந்த ஆதாரம் அடிபட்டு அந்த வாதம் அடிபட்டு போயிடும். அந்த வாதம் எதுக்காக இந்த தவஃபைத்தை சொல்ல வேண்டி வந்துச்சுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா தவஃபாக்கு வேற அர்த்தம், நீங்க அகராதியை காட்டுறீங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், இப்போ அந்த வசனம் ஒரு ஒத்துருக்குன்ட்டாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க தவஃபாவுக்கு செய்த அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த அர்த்தம் தான் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு நம்முடைய நன்றி. அடுத்தபடியாக சுட்டி காட்டணும், சில ஆதாரங்களை குறைச்சிக்கிட்டே வரணும், திருப்பி திருப்பி கூடாது இல்லையா. அதனால இந்த அம்மாத்துன் கைரு அஹ்யாயின் அப்படிங்கிற வசனத்தை இனிமேல் எடுத்து வைக்க கூடாது நீங்க அப்படின்னு சொன்னோம். அல்லது அதுக்கு பதில் சொல்லணும், நாம கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னோம். அவங்க அதுக்கு ஃபிரௌனை வணங்குனாங்களே, அதுக்கு என்ன பதில்னா பிந்தி சொல்லுவோம்டாங்க. இது பதில் கிடையாது. பிந்தி சொல்லாத வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. அம்பாத்துன் கைரு அஹ்யாயின்ங்கிற வாசகத்தை இப்படி ஒரு ஆயத்தை கேட்டோம் பதில் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி மலக்குகள் வணங்குனாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அதை பற்றியும் பிந்தி சொல்றேன் அப்படின்ட்டாங்க. ரெண்டு விஷயத்துக்கு அந்த ரெண்டை வச்சு தான் நாம ப்ரூவ் பண்ண அந்த ஆயத்தை நீங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அது அடிபட்டு போச்சு. அதனால இப்ப திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு, அது பதில் சொல்லாததுனாலையும் பிந்தி சொல்றேன்னு சொன்னதுனால இப்ப பதில் இல்லைங்கிறதுனாலையும் என்ன தெரியுது, அவர்கள் எடுத்து வைத்த ஒரு வசனத்துல இந்த ஒரு வசனத்தை வைத்து அவர்களால் ஈசாவுடைய மரணம் சொல்ல முடியாது. எந்த ஒரு வசனம் அம்பாத்து, அதுக்கு ஒரு பதில் மட்டும் சொன்னாங்க. அந்த பதில்னால நம்ம எடுத்த முடிவுல எந்த மாற்றம் வராது. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, மையத்து என்பதற்கு மையத்தூன் என்று ஜம்மு வரணும், இது மைத்துக்கு ஜம்மு அம்பாத்து அப்படின்னாங்க. ஜம்மு ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு சாலிம், இன்னொன்னு தக்சீர். சாலிம்னு சொன்னா அந்த வாவு நூனை சேர்த்து சொல்ற ஜம்மு, அப்படிதான் சொல்லணும் என்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதை தக்சீராக உடைச்சி வேற விதமாகவும் சொல்லலாம். அதனால அது ஒரு பெரிய விவகாரம் இல்லை. ஒரு வாதத்திற்கு மைத்து தனி வார்த்தை, மையத்து தனி வார்த்தை, மையத்தினுடைய ஒரு லொகத்து தான் மைத்து அப்படிங்கிறதையெல்லாம் ஒப்புக்கொள்ள நீங்க மறுத்தாலும் உங்களுக்கு பாயிண்ட் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, மைத்து என்பதும் அம்பாத்து என்பதும் அது வினை சொல் இல்லை, அது வஸ்பு என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். அது வஸ்பு. மையத்துல எப்படி காலம் இல்லையோ அதே மாதிரி தான் மைத்திலையும் காலம் கிடையாது, அம்பாத்திலையும் காலம் கிடையாது. நாம ஒண்ணு எதுக்கு அதை சொல்லி காட்டணும், ஃபெலா இருக்குமையானால் இறந்து விட்டார், இறக்கிறார், இறப்பார், மூன்று காலத்துக்கு தனித்தனி வார்த்தை உண்டு. ஃபெல் வினை சொல்லா இல்லாம ஆளை குறிக்கக்கூடியதா இருக்குமையானால் அது மைத்து இருந்தாலும் சரி, மையத்து இருந்தாலும் சரி, மையத்தூன் என்றாலும் சரி, அம்பாத்து என்றாலும் சரி, அதுல காலம் கிடையாது. சாகிறவன், செத்து கொண்டிருக்கிறவன், இனி சாக போகிறவன், இப்படி மூன்று காலத்திற்கும் சேர்த்து அதற்கு அர்த்தம் வரும். அதனால இதற்கு சொன்ன இந்த பதில் சரியில்லை, பொருந்தாது. ஆக கடைசியில் என்ன நிக்குதுன்னு கேட்டா, ஒரு ஆயத்தை நீங்கள் இனிமேல் இங்கு பயன்படுத்துவதற்கான தகுதி இழந்து விட்டீர்கள். பிறவுன் விஷயத்துக்கு பதில் சொல்லாத வரைக்கும், மலக்குகள் வணங்குனாங்க என்று நாங்கள் எடுத்து வைத்த ஆயத்திற்கு பதில் சொல்லாத வரைக்கும் இல்லைன்னு சொன்னதுனால, அப்ப இப்ப நம்ம நெருங்கி ஓரளவு வந்துட்டோம் பாருங்க. ஆதாரங்கள் ஒன்னொன்னா குறையுது. முதல்ல அம்பாத்துன் கைரு அஹ்யா என்கிறத நோடி விட்டு வச்சு. சரி, அடுத்தபடியாக இந்த மல் மசீஹ் இருக்குது பாருங்க, இதை எடுத்து வைக்கிற பிந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், நடுநிலையா நீங்க எல்லாம் சிந்திக்கணும். ஒரு தரப்புல யாரும் நிக்காதீங்க, ரெண்டு தரப்பும் சேர்த்தான்னு சொல்றேன், நியாயமா சிந்திக்கணும். இதுக்கு பிந்திங்கிறது இல்லைன்னு தான் அர்த்தம். காலத்து எடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு பதில் வச்சிருக்கிறோம். நாங்க அவங்க என்ன எடுத்து வைப்பாங்கன்ட்டு நாங்களே யோசிச்சு ஒரு வச்சிருக்கிறோம். இல்முல் கைப் நமக்கு இல்லை, அதுவாக இருந்தால் அதற்கும் பதில் இருக்கு, சரியான பதில் இருக்கு. சரி,
அடுத்தபடியாக மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், இதுக்கு குர்ஆனிலிருந்தே நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். அதுக்கு அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நோக்கத்திற்கு இந்த வசனத்தை பயன்படுத்தினார்களோ அந்த நோக்கத்திற்குத்தான் நாங்க பயன்படுத்தணுமே தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குற்ற சான்றா வைக்கல அப்படின்ற ஒரு பதில சொன்னாங்க. நான் இருக்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தினாங்க அதை கொஞ்சம் அலசுவோமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தினாங்களோ அந்த நோக்கத்துக்கு நாங்க தான் பயன்படுத்துறோம், நீங்க பயன்படுத்தல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்தை வாசிச்சாங்களா இல்லையா? அந்த ஆயத்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போனோன்னு இறங்கல இல்ல, ஹயாத்தோட இருக்கும்போது தானே இறங்குனுச்சு. ஹயாத்தோட இருக்கும்போது இறங்கின அந்த ஆயத்தை அபூபக்கர் எப்படி புரிஞ்சாங்க? இனி ரசூலுல்லாஹ் மௌத்தா போன்னு புரிஞ்சாங்க. ஹயாத்தோட அந்த ஆயத்து இறங்கினத அபூபக்கர் எப்படி புரிஞ்சாங்க? இந்த ஆயத்திலிருந்து என்ன அர்த்தம், இனிமேல் ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்கன்னு அப்ப புரிஞ்சாங்க. அப்ப புரிஞ்சதை இப்ப பயன்படுத்தி காட்டினாங்க. அதே மாதிரி அபூபக்கர் புரிஞ்ச மாதிரி தான் நாங்க புரிகிறோம். மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுங்கிறதையும் இனி ஈசா மௌத்தா போவார்கள் அப்படின்னு தான் நாங்கள் புரிகிறோம். எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மா முஹம்மதுன் இல்லா ரசூலுங்கிறத புரிந்தார்களோ, அதாவது இறங்கக்கூடிய அப்பதான் முதல்ல அவருக்கு இறங்கல, அபூபக்கருக்கு இந்த ஆயத்து இறங்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போச்சு. நீங்க சொன்னதுக்காக மக்களுக்கு நல்லா வழங்குற மாதிரி சொல்லணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட்டா சொல்றேன். மா முஹம்மதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து காலத்துல இறங்கிருச்சு. ஹயாத்து காலத்துல அந்த அபூபக்கர் காதுல அந்த ஆயத்தை கேட்டாரு. கேட்டவுடன் அதை எப்படி புரிந்து கொண்டார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் மௌத்தாவார்கள், இதுவரை மௌத்தாகவில்லை என்பதை இந்த வசனம் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி நாங்கள் புரிகிறோம், மல் மசீஹ் இப்னு மரியம்ங்கிற வசனத்திற்கு இனி மௌத்தா போவார்கள் அபூபக்கர் புரிந்த மாதிரியே அவருடைய நோக்கத்தை மாதிரியே தான் நாங்க புரிகிறோம். நீங்க தான் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆயத்து இறங்கும் போதாக்க ஒரு புரிஞ்சார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். புரிந்ததை பயன்படுத்தின காலத்துக்கு நீங்க போறீங்க, நாங்க புரிந்த காலத்துக்கு போறோம். அவர் புரிஞ்சு வச்ச விஷயத்தை மௌத்தா போன பிறகு பயன்படுத்தினார். நாங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து மௌத்தா போன பிறகு அப்ப பயன்படுத்துவோம் அந்த ஆயத்தை. அபூபக்கர் பயன்படுத்தின மாதிரி இது பயன்படுத்துறதுக்கு ஒரு எண்ணம் வேணும்ல. அபூபக்கர் பயன்படுத்தின மாதிரி என்ன செய்வோம், இனிமேல் மௌத்தா போய் விட்டுவாண்டு அல்லாஹ் சொல்றான், இதோ வந்து மௌத்தாகி விட்டார்னு சொல்லி அப்ப நாங்க பயன்படுத்துவோம். அபூபக்கருடைய அதே நோக்கத்திற்கு பயன்படுத்துறா. இதான் நீங்க நோக்கத்தை வந்து எங்க பார்க்கணும், எப்ப பயன்படுத்தாருன்னு பார்க்க கூடாது, எப்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கணும். அதனால அபூபக்கருடைய நோக்கங்கிற ரூட்ல வந்தாலும் கூட உங்களுக்கு திரும்பவும் அதுல ஆதாரம் இல்லை. அடுத்தது அந்த ஆயத்துக்கு சொன்ன பதிலையா நான் சொல்றேன், ஒண்ணா குறைச்சிட்டு வந்துடணும். அம்பாத்து குறைஞ்சு போச்சு, இப்ப மல் மசீஹ் தான் நிக்குது, மா முஹம்மது தான் நிக்குது. அதுக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு பதிலையா நம்ம அலசிட்டோம்னு சொன்னா ஆதாரங்கள் குறைஞ்சிடும். அப்புறம் எங்க இதை வரிசையா நாங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். நின்றுகிட்ட எல்லாம் பெண்டிங்கில கிடந்தா முடிவு வராது. வேற ஆதாரங்கள் தான் அப்புறம் எடுத்து வைப்பீங்க, இது முடிஞ்சிருச்சுன்னா. இதுக்கு இடையில கூட இன்னொன்னு எடுத்து வச்சிடலாம் நீங்க உங்க வேலை தர நினைச்சீங்கன்னா. சரி, இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த மல் மசீஹ் ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சிடும் ஒரு ஆயத்து விஷயமா. அதுல அவங்க சொன்னாங்க, இந்த மல் மசீஹ் இப்னு மரியம் என்பது யாருடைய கூற்றுக்கு மறுப்பு? யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கூற்றுக்கு மறுப்பு. என்னென்ன கூற்று இருக்குது? அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டான். என்னென்ன கூற்று இருக்குது? இன்னல்லாஹ ஹுவல் மசீஹ் இப்னு மரியம் என்று சொன்னான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான் இன்னல்லாஹ சாலிது சலாசா, அல்லாஹ் தான் ஈசான்னு ஒருத்தன் சொன்னான். 3 கடவுள் அவர் ஒரு கடவுள் இன்னொருத்தன் சொன்னான். இந்த 2 சாராரும் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹ் வந்து இங்க என்ன செய்யறான், மறுப்பு சொல்றான். இதுல மல் மசீஹ் இப்னு மரியம்ங்கிற முந்தின ஆயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா விளங்கும். லக்கத்துக்கு அப்புறம் அல்லதீன காலு இன்னல்லாஹு ஹுவல் மசீஹ் இப்னு மரியம் இந்த தொடர்ல வந்துட்டு மல் மசீஹ் இப்னு மரியம்னு பதில் சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, அல்லாஹ் சொல்ற மறுப்பு மௌத்து என்பதை வைத்து கடவுள் இல்லைன்னு இந்த இடத்துல நிரூபிக்கிறானா, வேறு சான்றுகள் மூலமா நிரூபிக்கிறானா? கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு முந்தின ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? மல் மசீஹ்க்கு முந்தின ஆயத்துல லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அந்த சொல்லுக்கு இது மறுப்பு. 3 கடவுள்களில் அல்லாஹ் ஒருவன். அப்ப அல்லாஹ் ஒருவன் இன்னொரு யாரு? ஈசாவும் அவங்க அம்மாவும் இன்னொரு. சரியா போச்சா? 3 கடவுளை அவன் சொன்னான். ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு இயேசு, இன்னொன்னு வந்து மேரி மரியம். ஆக 3 கடவுள்கள் என்று சொல்லிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் இந்த மல் மசீஹ்ங்கிறது மறுப்பு இல்லையா? 3 கடவுள்னு சொன்னவனுக்கு. ஈசா தான் அல்லாஹ்னு சொன்னவனுக்கும் மறுப்பு இருக்குது. அதுல 2 கவுல் வரும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். 2 கவுல் வரும். அதெல்லாம் ஆயத்துக்கு வந்ததுல அப்படிதான் நினைவு இருக்கு. பாருங்க,
லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம் وقال المسيح يا بني اسرائيل اعبدوا الله ربي وربكم انه من يشرك بالله فقد حرم الله عليه الجنه ومأواه النار وما للظالمين من انصار لقد كفر الذين لقد كفر الذين قالوا ان الله ثالث ثلاثه وما من اله الا اله واحد وان لم ينتهوا عما يقولون ليمسن الذين كفروا منهم عذاب أليم أفلا يتوبون إلى الله ويستغفرونه والله غفور رحيم ما المسيح ابن مريم إلا رسول. இந்த மல் மசீஹ்ங்கிறது ரெண்டு விதமான வாதங்களுக்கு பதில். அதுல ஒரு வாதம் என்ன, முக்கடவுள் கொள்கை கொண்டவர்களுக்கு பதில் இருக்கு. அப்ப மரியத்தையும் கடவுள்னு சொன்னாங்க, இயேசுவையும் கடவுள்னு சொன்னாங்க, அல்லாஹ்வையும் கடவுள்னு சொன்னாங்க, மூணையும் கடவுள்னு சொன்னாங்க. இந்த மரியம்ங்கிறத உசுரோட இருக்கிறதுனால கடவுள்னாங்களா, மௌத்தா போன பிறகும் கடவுளா இருக்கலாம்னு அந்த மக்கள் வழங்கியிருந்தாங்களா? சிந்திங்க. மரியமே கடவுள் தானே, மரியம் செத்துட்டு அவனே ஒத்துக்கிறான், செத்துட்டும் கடவுளா இருக்கலாம்னு அவன் வாதம். நல்லா விளங்கிக்கணும். செத்தவன் எப்படி கடவுளா இருக்கணும் எல்லாம் கேட்க மாட்டான். அவன் ரெண்டு பேரும் கடவுள் தான். அல்லாஹ்வை கடவுள்னா விட்டுருவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுளுங்கிறான், அவங்க அம்மாவையும் கடவுளுங்கிறான். அவங்க அம்மா மௌத்தா போனது தெரிஞ்சுக்கிட்டே கடவுளுங்கிறான். அப்ப அவன் கடவுளுக்கு வச்ச இலக்கணம் என்ன, மௌத்தா போனாலும் கடவுளா இருக்கலாம்னு நினைக்கிறான். அதனால இங்க மூத்தவருக்கு தேவையில்லை. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ரெண்டு பேருடைய பண்புகளை சொல்றான். பதில் எப்படி சொல்றான் பாருங்க. மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், அவர் ஒரு ரசூலுப்பா. அது கலத்து மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் போயிட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு ரசூல் கடவுள் இல்ல. அவ்வளவுதான் சொல்ல வர்றான். இங்க இருக்கிறாரு இல்லையான்னு சொல்றது நோக்கமே கிடையாது. சொல்ல போனா அவர் கடவுள் இல்லப்பா, அவர் ஒரு ரசூல். உம்முஹு சித்திகா, அவங்க அம்மா ஒரு உண்மையான ஒரு பெண்மணி. அப்ப மௌத்துங்கிற அடிப்படையா இருந்தா அம்மாவை என் கடவுள்னா, மௌத்த ப்ரூவ் பண்ணவன கடவுள் இல்லை நான் சொல்லிடுவான். அவன் நான் கேட்கிறேன், ஈசா மௌத்தா போயிட்டான்னு ப்ரூவ் பண்ணவன ஈசா கடவுள் இல்லையம்மானா, அப்ப என் மேரிய கடவுள்னா, மௌத்தா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானங்க மேரி கோயில் கட்டிட்டு இருக்கிறான், மேரியை வணங்கினா. குர்ஆன் அதை சொல்லுதாங்க. மூத்து சுமூத்து ஆக்கிட்டா, மூத்து நிரூபிச்சுட்டா உடனே கடவுள் இல்லைன்றானா? கிடையாது. நீங்க சொல்ற தவறான வாதம். குர்ஆனை முன்பின் பார்த்து ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வரணும். அதனால இங்க சொல்ற பதில் அழகான பதில். நீங்க மௌத்த ப்ரூவ் பண்ண உடனே மட்டும் ஆயிட முடியாது. மௌத்துக்கு ஹயாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னு கேட்டா மௌத்தா போனிட்டும் கடவுளா இருக்கலாம்னு அவன் நம்புறான். மௌத்தா போன பிறகும் கூட கடவுளா இருக்கலாம்னு நம்புறதுனாலதான் உம்மாவையும் சேர்த்துட்டு கடவுள்னா. உம்மா மௌத்து தெரியுமில அவனுக்கு. அப்ப மௌத்த ஆயிட்டாங்கன்னு கடவுள் இல்லைன்னு தள்ளி இருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. அதனால இங்க மௌத்த மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சான்று கொடுக்கிறீர்கள், இதெல்லாம் எடுபடாது. அப்ப அம்மா மௌத்துக்கு பிறகு கடவுள்னு சொன்னான். அதனால இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க சொன்னாங்க இறப்பு மட்டும்தான் கடவுளுங்கிறதுக்கு ஆதாரம். நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு வாதத்துல சொல்றான் பாருங்க, நகைக்கத்தக்கதாகவும் இருக்குது, பதிலும் சொல்ல வேண்டியதாகவும் இருக்குது. என்ன செய்யறது, சொல்லிட்டாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈசாவை நீங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னா அவர் இனிமேல் மௌத்தாவுறதை நாங்க பார்த்த பிறகுதான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கேட்பாங்களாம். பாயிண்ட் வழங்குதா? ஈசா கடவுள் இல்லைன்னா அவர் ஒன்று மௌத்தா வழங்குறீங்க, அவருக்கு என்னைக்கு மறுபடியும் மௌத்தா போறாரோ அதை பார்த்த பிறகுதான் நாங்க என்ன செய்வோம், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் கடவுள்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா என்ன செய்யறது கேட்கிறாங்க. இந்த கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி. மௌத்த கொண்டு அல்ல இங்க இஸ்பாத் பண்ணல எந்த ஒரு விஷயத்தையும். இப்ப நான் சொல்றேன், நான் கடவுள்ங்கிறேன். இப்ப அப்ப நான் மௌத்தா போற வரைக்கும் நீ கடவுள் இல்லை ஒத்துக்குறீங்களா? நீ கடவுள்னு சொல்லிட்ட, நீ சாவுற வரைக்கும் நான் வேண்டாம் உன்னை கடவுள்னு சொல்லி பாக்குறோம், நீ செத்துட்டா உன்னை நான் கடவுள் இல்லைன்றுவோம், அப்படி முடிவு பண்ணுவீங்களா? சாவு மட்டும்தான் அளவு போல எல்லாரும் சொல்லலாமா? நாங்க எவன் கடவுளுக்கு அவனெல்லாம் நீ ஏத்துக்கணும். அப்படி பார்த்தா மௌத்தாவரை பார்த்து தான் இது பண்ணணும். மௌத்தாவருக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன செய்யணும், சாய் பாபா கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னைக்கு செத்தானா இப்பதான் அவன் கடவுள் இல்லை, அது வரைக்கும் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். அது மாதிரி எவன்லாம் கடவுள்னு சொல்றானா சாவுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? கடவுளுக்கு பல தன்மையில் அது ஒரு தன்மை. ஆனா கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை பிரகாரம் மௌத்து கடவுளுக்கு தடை இல்லை, அதை விளங்கிக்கணும். உங்க கொள்கை இஸ்லாமிய கொள்கை வேறையா இருக்கலாம், கடவுளுக்கு மௌத்து இருக்க கூடாதுங்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் செத்தும் கடவுளா இருக்கலாம், செத்தும் கடவுளா இருக்கலாம். நம்ம உம்மாவையும் சேர்த்துக்கிட்டு கடவுள்னா உம்மா கடவுள் இல்லடா சித்திகா நல்ல பொம்பளை, அதுக்கு மேல சொல்லாதங்கிறான்ல. அதனால இந்த மல்மசீகை வச்சுக்கிட்டு அதுல மௌத்த கொண்டுதான் இது இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பெரிய சான்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் தெரியல. இந்த சான்றுக்கு நான் சொன்ன மாதிரி உதாரணம் சொல்லுங்க, பதிலா போயிடும். இப்ப நான் கடவுளுங்கிறேன்டா, என்ன ஏத்துக்கடா, நான் சாவுற வரைக்கும் சொல்லுங்க போய். ஒரு ஃபாதர் இயேசுவை கடவுள்னு சொன்னான்னு சொன்னா அவர் சாவுறதை பார்த்த வரைக்கும் நான் கடவுள்னு சொல்லுவோன்னு ஒரு பாதிரியார் சொன்னா நீங்க போய் சொல்லுங்க, பதில் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன், நானும் கடவுள்னு சொல்லுங்க, நான் சாவுற வரைக்கும் என்னை கடவுள் ஏத்துக்கன்னு சொல்லுங்க. அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான்ல, அதான் இதுக்கு பதில். அவன்கிட்ட ஒரு கேள்வி போட்டு அவன்கிட்ட பதில வாங்கி அந்த பதிலே அவனுக்கு பதிலாக்கி விட்டுலாமே.
இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதனால மல் மசீஹ் இப்னு மரியம மறுபடியும் அவர்கள் எடுத்து வைக்க முடியாத நிலைமைக்கு வந்துச்சு. அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ, இதை மௌத்த சுபூத்தாக்குனா தான் கடவுள் தன்மை அவற்றை நீக்க முடியும்டாங்கல்ல, அதுக்கு சொல்லப்படலை. மௌத்துக்கும் கடவுள் தன்மைக்கு அவனை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்லை. யாருக்கு? கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்லை. மௌத்தா போயும் கடவுளா இருக்கலாம்ங்கிற அவனோட நம்பிக்கை. அதனால அம்பாத்துன் கைரோகையா என்கிற ஆயத்தை நீங்க எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது போலவே மல் மசீஹ் இப்னு மரியத்தையும் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கவே முடியாது. தெளிவா நான் சொல்லிடுவேன். அடுத்தது மலக்குகள், அம்பாத்து மையத்து. அப்புறம் அந்த உலமா தவஃபை தனி அந்த ஆயத்து இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நீ சொன்னியான்னு அல்லாஹ் கேட்கல, நீரா சொன்னீர் அப்படின்னு தான் கேட்டான்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது ரொம்ப அதான் கரெக்டான அர்த்தம். ஆனா அவர் சேம் சைடுக்குள் தான் போடுறாங்க. நீரா சொன்னீருங்கிறது இருக்குத, அப்படி வைத்துக் கொண்டால் அவருக்கு தெரியுங்கிறது நல்லா ஆயிடுச்சு. நீரா சொன்னீருங்கிறது அங்க பிரச்சனையை தவிர சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சு இருக்கிறதுனால அவர் மறுக்கலாங்கிற வாதம், அந்த வாதத்திற்கு மேலும் வலுவூட்டக்கூடியதா தான் இருக்குது. நான் தான் தவறுதலா நீர் சொன்னீரான்னு எடுத்துட்டேன். உண்மையிலே நீரா சொன்னீர் ஹசன் வரையறுத்து நீ தான் சொன்னாயா அப்படின்னு அர்த்தம். அல்ல வேற யாரும் சொன்னாங்களாங்கிறது அங்க அர்த்தமே தவிர அதை நான் ஒப்புக்கொள்றேன். ஒப்புக்கொள்வதனால உங்க வாதத்திற்கு எந்த வலுவும் இல்லை, எங்க வாதம் தான் வலுவடைவதில்லை. அவருக்கு கேள்வி வந்து தெரியுமாங்கிற கேள்விதானே தவிர நீ சொன்னியா நீ தான் சொன்னியாங்கிறதான் கேள்வியை தவிர எந்த கேள்வி இல்ல, தெரியுமாங்கிற கேள்வி இல்லை அவருக்கு. அப்படின்னு நான் சொன்னதற்கு மேலும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, வலு ஊட்டிருக்கிறீங்க. அடுத்தபடியாக இந்த தவஃபாவுக்கு சொன்னீங்கல்ல, அதாவது தவஃபாவுக்கு வந்து 2 வசனத்தை நாங்கள் எடுத்து காட்டணும். இது அல்லாஹு எத்தவஃபல் அன்புஸ ஹீன மௌத்திஹா, அதுல தான் அல்லாஹ் தான் வருது, அன்புசு வருது, எத்தவஃபா வருது, 7 வாயி பயனிலை எல்லாம் கரெக்டா வருது. அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா அங்க வந்து ஹீனமூத்திகா வல்லதி லம்தமுத்தி என்று கரீனா வந்துருச்சு. சாகாத உயிர்களை அங்கனக்குள்ள சேர்ந்துருச்சு. அதனால அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. அது மாதிரி உள்ளது எத்தவப்பாக்கும் பிள்ளையிலி இரவு என்று ஒரு கரீனா சேர்ந்துருச்சு. இரவில் உங்களை வபாத்தாக்குறான் அப்படின்னு சேர்ந்துட்டதுனால இரவில் தூங்க செய்கிறான் தான் என்ன செய்யணும், அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறதுனால 2க்கும் கரீனா இருக்குன்னு தள்ளினாங்க. நாம மிக தெளிவா அடிச்சு சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது தவஃபா என்பதற்கு கைப்பற்றுதல் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஒரு பொருளை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதுதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு ஹதீஸையும் சொன்னோம். தவஃபாங்கிற வார்த்தைக்கு உள்ளேயே மௌத்துன்னு ஒன்று இருக்குமையானால் மௌத்து அவர்களை மௌத்தாக்கியது அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஹத்தா எத்தவஃபாஹுன்னல் மௌத்து, மௌத்து அவர்களை மௌத்தாக்கியதுன்னு சொல்றோம். எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, மௌத்துடைய மலக்கு உங்களை எடுத்துக்கொள்வார். அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரு? மௌத்து மூலமா எடுத்துக்கொள்வார். அப்படின்னு அங்க ஒரு கரீனா இருக்குது. ஆக மௌத்துங்கிற அர்த்தம் கொண்டு போறதுக்கு தான் வேற கரீனா தேடணுமே தவிர ஒரு வார்த்தையினுடைய அகராதிப்படியான அர்த்தத்தை செய்வதற்கு கரீனா தேட வேண்டியதில்லை. எத்தனை இடத்துல வந்து நீங்க பார்க்காதீங்க, ஒரு வார்த்தையினுடைய அகராதிப்படியான அர்த்தத்தை செய்வதற்கு கரீனா வேண்டியதில்லை. மஜாஸுக்கு தான் கரீனா வேணும். நீங்க இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க. இலக்கியத்துல ஹகீகி மானாவுக்கு ஒரு காலத்தையும் கரீனா கிடையாது. ஒரு வார்த்தையினுடைய ஹகீகத் நேரடி வார்த்தையை அர்த்தம் செய்வதற்கு எந்த சான்றும் தேட வேண்டியதில்லை. அந்த நேரடி சான்றை தடுத்து நிறுத்தக்கூடிய கரீனா இருந்தா தான் மூத்துங்கிறதுக்கு அப்புறம் போகணும். 2வது அர்த்தம், அந்த 2வது அர்த்தம் குர்ஆன்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது கேள்விக்கு நான் சலாத்து ஆதாரம் காட்டிட்டேன், ஜகாத்து காட்டிட்டேன். 2வது அர்த்தத்தில் தான் நல்லா இன்னும் தெளிவா வழங்குற மாதிரி சொல்றேன். தவஃபா என்பதனுடைய அசல் பொருள் முழுமையாக எடுத்தல். இதுதான் அதன் அகராதி பொருள். இந்த அகராதி பொருளை தான் எந்த ஒரு கரீனா இல்லாம இப்ப நான் கேட்கிறேன், கரீனா என்பதுங்கிற வார்த்தை நீ எங்க இருந்து எடுத்தீங்க? இலக்கியத்துல எடுத்துக்கிறீங்க. இலக்கியத்துல எங்க இந்த கரீனா சொல்லப்படுது? மஜாஸுக்கு கரீனா வரும்னு சொல்லப்படும், ஹகீகத்துக்கு வரும்னு எங்கேயும் சொல்லப்படாது. அப்ப தவஃபாவுடைய ஹகீகத்து நேரடி பொருள் என்னவோ அதை செய்வதற்கு கரீனா தேவையில்லை. எது மஜாஸாக அதில் நுழைந்து அதுவே பரவலாகிவிட்டாலும் சரிதான், அதுக்குத்தான் கரீனா வேணும். அதுக்குத்தான் நீங்க கரீனா கொண்டாந்து காட்டணுமே தவிர நாங்க கரீனா காட்ட வேண்டியதே இல்லை. அதனால அந்த இடத்துல முழுமையாக எடுத்தல்ங்கிறது எங்க எல்லாம் பொருந்தலையோ அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம், மௌத்து அப்படின்னு அர்த்தம் செய்வோம். முழுமையா எடுத்தல்ங்கிறது பொருந்தக்கூடிய இடத்துல அதை அது மாதிரி பயன்படுத்துவோம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்துது. எப்படி பொருந்தலன்னு நீங்க விளக்கணுமே தவிர இதை விட்டு என்ன செய்யக்கூடாது, கரீனா இருக்கான்னு கேட்கக்கூடாது. கரீனா வந்து ஹகீகத்து மானாக்கு எவனும் கரீனா காட்டக்கூடாது. இப்ப சலாத்தை எடுத்துக்கிறேன், நான் சொல்லி காட்டினேன். 23 இடத்துல வந்திருக்கேன் ஒரு பிரமிப்பா ஊட்டுறதுக்கு நீங்க சொல்றதுக்காக வேண்டி நான் 67 இடத்துல உள்ள சலாத்தை சொன்னேன்.
67 இடத்துல சலாத்து வந்திருக்குது. 67 இடத்துல 65 இடத்துல அல்லாஹ் வந்து இந்த சலாத்தை வந்து டிக்ஷனரி பொருள்ல பயன்படுத்தல. பிற்காலத்தில் நாமளா வைத்துக் கொண்ட இஸ்லாம் வந்த பிறகு வைத்துக் கொண்ட பொருளை பயன்படுத்துறான். 2 இடத்துல ஹக்கீகத்தை பயன்படுத்துறான். அந்த 2 இடத்துக்கு கரீனா கேட்க கூடாது. மீதி உள்ள இடத்துக்கு தான் என்ன செய்யணும், கரீனாவை கேட்கணும். அதனால கரீனாவோ அகது அல்ல இந்த மாதிரியான அகது சேர்ந்திருக்கணும். இதெல்லாம் தேவைங்கிறது. அதனால நாம மிக தெளிவாக தவஃபாவுக்கு அசல் அர்த்தத்தை நிரூபிச்ச பிறகு நீங்க அசல் அர்த்தம் செய்யறவங்கள்ட்ட கரீனா கேட்கறீங்க பாருங்க, இது ரொம்ப பெரிய வேடிக்கை. அதிகமா பயன்படுத்துறதுனால அது அசல் அர்த்தம் ஆயிராது. சலாத்துக்கு தொழுகை என்பது அதிக இடத்தில் பயன்படுத்தினால் அசல் அர்த்தம் அதுவாயிராது. ஜக்காத்து என்பது இந்த ஏழை வரிங்கிற இடத்துல அதிக இடத்துல பயன்படுத்தப்பட்டதுனால அது அசல் அர்த்தம் ஆயிராது. அசல் அர்த்தம் என்னங்கிறத அகராதி முடிவு செய்யும். அது இஸ்லாத்திற்கு முந்தினது அகராதி, இந்த குர்ஆனுக்கு முந்தினது அகராதி. அகராதியில முடிவு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்திலிருந்து வேற அர்த்தத்துக்கு போகக்கூடிய நீங்கள் தான் கரீனாவை இந்த ஆயத்தில் கொண்டாந்து இப்படி காட்டி இந்த இடத்தில் முழுமையாக கைப்பற்றுவது பொருந்தலன்னு காட்டணும். நீங்க கரீனா காட்டணும். இப்ப புலம்மா தவப்பைத்தனி என்னை கைப்பற்றிய பொழுதுன்னு தான் அர்த்தம் செய்வோம், உடலோடு தான் செய்யறோம். அது ஏன் பொருந்தவில்லை அப்படிங்கிறத கரீனாவை கொண்டாந்து காட்டி இந்த இடத்தில் நீங்கள் மூத்த அர்த்தம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்குருவோம். அப்ப யாரு கரீனா காட்டணுமோ அவங்களே எங்கள்கிட்ட கரீனா கேட்கறது வந்து பெரியதொரு வேடிக்கையா தான் இருக்குது. சரி, அடுத்தது ஒரு ஆயத்தை வாசி காட்டினாங்க. யௌமன சுருகும் எங்கது யௌமன சுருகும் ஜமியன் சும்மன கூடு 10 وَيَوْمَ نَحْشُرُهُمْ جَمِيعًا ثُمَّ نَقُولُ لِلَّذِينَ أَشْرَكُوا مَكَانَكُمْ أَنْتُمْ وَشُرَكَاؤُكُمْ فَزَيَّلْنَا بَيْنَهُمْ وَقَالَ شُرَكَاؤُهُمْ مَا كُنْتُمْ إِيَّانَا تَعْبُدُونَ وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنَنَا وَبَيْنَكُمْ إِنْ كُنَّا عَنْ عِبَادَتِكُمْ لَغَافِلِينَ. இதுல என்ன அவங்க சொல்ற அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். அனைவரையும் சேர்த்து ஷிர்க் வைத்தவர்களுக்கு சொல்லுவோம், மகானக்கும் அன்தும் சுரக்காவுக்கும், நீங்கள் இணை வைத்தீர்களே அவர்களும் நில்லுங்கள், இதே இடத்தில் நில்லுங்கள் சொல்லிடுவோம். பைனகும் அவர்களுக்கிடையே நாம் ஒரு பிரிவை ஏற்படுத்துவோம். கால சுரக்காவுக்கும் இவர்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சொல்வார்கள், மா குன்தும் ஈயானா தாபுதூன், நீங்கள் எங்களை வணங்கலையே, யாரையும் வணங்குனானோ அந்த ஆட்கள்லாம் வந்துகிட்டு சொல்லி போடுவாங்க, நீங்க எங்களை வணங்கலையே அப்படின்றாங்க. இப்ப கபாபில்லா இன்னும் சொல்லுவார்கள், அந்த வணங்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், கபாபில்லாஹி ஷஹீதம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில அல்லாஹ்வே சாட்சியாளனாக இருக்கிறான், போதுமானவன். இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாபிலீன், நீங்கள் வணங்கியதை நாங்கள் அறியாமலே இருந்தோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? யாரெல்லாம் வணங்கப்பட்டார்களோ அவங்களெல்லாம் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன இருக்கு உங்களுக்கு ஆதாரம்? இதுல இருந்து என்ன வாதத்தை நீங்க எடுத்து வைக்க வர்றீங்க? ஒரு ஆயத்தை வாசிச்சு அதை சொல்லிட்டதுனால இது எதுக்கு கவுண்டர் கொடுத்தீங்க? பெருசா வாசிங்க, ஒரு ஆயத்தை வாசிங்க. இதுல இருந்து என்ன வாதம் உங்களுக்கு இருக்குது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போனதுக்கு இதுல என்ன இருக்குது? அதை தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கு தெளிவான முறையில் சொல்லுவோம். இதை நீங்க விளக்கியே சொல்லல. இதுல இருந்து உங்க வாதம் என்னவோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா விட்டார்கள்ங்கிறதுக்கோ நாங்கள் எடுத்துக்காட்டின வசனத்துக்கு ஒரு கவுண்டராக இதை சொல்லி இருந்தீர்களே, ஆனால் இதை தெளிவான முறையில் இந்த நோக்கத்துக்கு சொன்னோம் என்பதையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக நீங்க விட்ட விஷயங்கள் இருக்குது, தயவு செய்து என்ன செய்யுங்க, உசைர் விஷயத்துக்கு பிந்தி சொல்றீங்க. அது மாதிரி மலக்கள் வணங்கவில்லைங்கிறது, திரோவன் வணங்குறது, அல்ல அந்த ஆயத்தை விட்டுட்டோன்னு சொல்லணும்.